பத்மனத்திகள் பண்கழும் தன் தள்ளவனே விரலம் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்தமரும் கழுகும் முப்பரிலூருடு முன்கையிலேந்திய முக்கோள் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழு கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசி தன்கடல் சூடிய முடியும் கரணசிக முடியும் எப்பொழுதும் எதிராஜன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. சுவாமி எம்பாருடைய ஸ்ரீசக்தி இது. எம்பெருமானாருடைய வடிவழகு நம்முடைய இதயத்தில் இருந்தால் நமக்கு சமமானவர்களோ மேம்பட்டவர்களோ கிடையாது என்று தெரிவிக்கிறார். அப்படி என்றால் பகவத் சம்பந்தத்தை காட்டிலும் ராமானுஜ சம்பந்தத்துக்கு உயர்த்தின்னு தெரிவிக்கிறார். அந்த சம்பந்தம் எதனால் அது உயர்த்தி? அவர் காட்டிக் கொடுத்த அர்த்தங்கள், அவர் காட்டிக் கொடுத்த சம்பிரதாயம், அவருடைய காட்டின வித்யைகள், இது எல்லாமே சொந்தமாக தெரிவிக்க வேண்டும் நிலையோட சீனிவாசாச்சாரிய சுவாமி ஆச்சரியமான யதீந்திரமத தீபிகா என்கிற ஒரு கிரந்தத்தை அனுகிரகித்தார். அந்த சம்பிரதாயம் என்ன, சாஸ்திர சம்மதப்படி எப்படி அது எத்தனை நெருடலாக இருந்தாலும் எந்த விதமான ஒரு ஐயப்பாடு இல்லாமல், அதுல எந்த விதமான ஒரு சுருக்கமே இல்லாமல் ஆச்சரியமான நிலையிலே நமக்கு தெரிவிக்க வந்ததுதான் எம்பெருமானோட தரிசனம். அந்த தரிசனத்தை நமக்கு சுருக்கமாகவும் பூர்ணமாகவும் நம்முடைய புத்திக்கு எட்டும்படியும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையிலே சுவாமி சீனிவாசாச்சாரிய சுவாமி அனுகிரகித்தார். அவருடைய அனுகிரகத்தின்படி நம்ம அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே எல்லாவற்றையும் இரண்டாக பிரித்தார்கள், பிரமாணம் பிரமேயம் என்று. பிரமாணத்திலே 3 அவதாரங்கள், பிரமேயத்திலே 7 அவதாரங்கள். அப்படி இதை நித்தியம் சொல்லிட்டே இருக்க, உங்களுக்கே அது மனப்பாடமா இருக்கும். அப்ப மொத்தம் 10 அவதாரங்கள். அந்த 10 அவதாரங்களையே இப்ப நம்ம 6வது அவதாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஏற்கனவே 3 அவதாரங்கள் பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம், இந்த 3 அவதாரங்களை அனுபவிக்க பெற்றோம். அதற்கு மேற்கொண்டு அது இதுல பிரமாணம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அதே பிரமேயத்துல 2ஆக பிரித்தார், திரவியம் அத்ரவியம் என்று. திரவியத்திலே 6 அவதாரங்களும் அத்ரவியத்திலே 1 அவதாரங்கள் வைத்துக் கொண்டு அந்த திரவியத்தில் என்னென்ன 6 அவதாரங்கள், பிரகிருதி, காலம், நித்திய விபூதி, தர்மபூத ஞானம், ஜீவாத்மா, பரமாத்மா என்று சொல்லக்கூடிய 6 அவதாரங்கள். அதிலே பிரகிருதி என்று சொல்லக்கூடிய இந்த 24 தத்துவங்களை அனுபவிக்க பெற்றோம். அடுத்தது கால தத்துவம். கால தத்துவம் என்னது? காலம், காலத்துக்கு முக்குணங்கள் கிடையாதுன்னு பார்த்தோம். அந்த காலத்தை அனுபவிக்க பெற்றோம். அதுக்கு அடுத்தபடியா நித்திய விபூதி, ஸ்ரீவைகுண்டம், அதைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இது 6வது அவதாரம். அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே என்னென்ன நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறார். அந்த ஸ்ரீவைகுண்டத்திலே எப்படின்னா பரமாகாசம் என்றும் பரமம் யோகம் என்றும் பரமம் யோக பாஸ்கரா, பரமம் யோக பாஸ்கரான்னு பகவானுக்கே திருநாமம். அந்த பேர் அவருக்கே உண்டு. ஆக அந்த ஸ்ரீவைகுண்டம் ஞான சுரூபமாக இருக்கு, ஸ்வயம் பிரகாசமாக இருக்கு, ஸ்வயம் பிரகாசமாக இருக்கு. ஆனால் ஞானம் உடையதாக இருக்காது. நேற்றுக்கு கடைசியில் இதை பார்த்துருக்கணும். ஞானம் உடையதாக இருக்காது, ஞான சுரூபமா இருக்கும், ஸ்வயம் பிரகாசமா இருக்கும். அப்ப ஞானம் உடையதாக இருக்கிறது ஜீவாத்மா தான். ஆனா இந்த இடத்துல ஞானமாக இருக்குன்னாலே ஸ்வயம் பிரகாசம் என்ன அர்த்தம்? ஏன்னா ஞானமாக இருக்கிறபடியாலே
இன்னொன்னு உதவி தேவை கிடையாது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதை தெரிஞ்சு கொள்வதற்கு இப்ப ஆத்மா ஞானமா இருக்கு, அந்த ஞானத்துக்கு தெரிஞ்சு கொள்வது ஏதாவது உதவி வேணுமா? தேவையில்லையே. அதனால இன்னொன்னு உதவி கிடையாதுன்னு தெரிவிக்கிறோம். ஆனா ஆத்மா ஞானமா இருக்கிறது மட்டுமல்ல, ஞானம் உடையவராகவும் இருக்கு. ஞானமா இருக்கு, ஞானம் உடையவராக இருக்கு. இந்த தன்மை நித்திய விபூதிக்கோ அதே போல இன்னொன்னு இருக்க தர்மபூத ஞானத்துக்கோ கிடையாது. ஞானமா இருக்கும், அவ்வளவுதான். அப்ப ஸ்வயம் பிரகாசமா இருக்கும், ஸ்வஸ்மை பிரகாசமாக இருக்காது. ஆனா ஜீவாத்மாக்கு ஞானமாகவும் இருக்கும், ஞானம் உடையவராகவும் இருக்கும். ரெண்டும் உண்டு ஜீவாத்மாவுக்கு. அப்ப பரமாத்மாவுக்கு இதே போல ஞானமாகவும் உண்டு, ஞானம் உடையவராக இருக்கான்னு தெரியுது. இந்த எண்ணில் இது தெரிஞ்சா ஞானமாக இருந்தால் ஸ்வயம் பிரகாசம் தேர்றது. ஏன்னா இன்னொன்னு உதவி தேவை கிடையாது இல்லையா? ஞானமாக இருந்தாலே ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும். அந்த ஞான குணகமாக இருந்தால் ஸ்வஸ்மை பிரகாசமாக இருக்கும். அதான் இது ஞானம் உடையவராக இருக்குது. ஸ்வஸ்மை பிரகாசம், ஸ்வயம் பிரகாசம் வேறு, ஸ்வஸ்மை பிரகாசம் வேறு. தானே தோன்றுவார், தனக்கு தோன்றுவார். அது இது 4வது தடவை சொல்றேன்னு நினைக்கிறேன். ஆனா மறுபடியும் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, இதுலதான் நமக்கு சரியா புரிதல் ஏற்படாது இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தானே தோன்றுவார், தனக்கு தோன்றுவார். ஞானமாக இருந்தால் தானே பிரகாசிக்கும். என்ன பண்ணுவோம்? ஞானமாக இருந்தால் தானே பிரகாசிக்கும். தனக்கு பிரகாசிக்கும் என்றால் ஞானம் உடையதாக இருந்தால்தான் தனக்கு பிரகாசிக்கும். ஞானம் இப்ப ஜீவாத்மா ஞானமாக இருக்கார், ஞானம் உடையவராகவும் இருக்கிறார். ஆனா நித்திய விபூதி ஞானமாக மட்டுமே இருக்கே தவிர ஞானம் உடையவராக இருக்காது. அப்பனா என்ன அர்த்தம்? தானே பிரகாசிக்கும் நித்திய விபூதி தனக்கு பிரகாசிக்காது. தனக்கு அப்பனா ஸ்வயம் பிரகாசமா இருக்குமே தவிர ஸ்வஸ்மை பிரகாசமாக இருக்காது. இது நித்திய விபூதிக்கு இருக்கக்கூடிய தன்மை. எதனாலன்னா இது ஞானம் என்று எனக்கு பிரகாசிக்கிறது. நான் பிரகாசிக்கிறேன் இல்லையா? அந்த பிரகாசிக்கக்கூடிய நேற்றுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன், புத்தகம். இப்ப இது புத்தகம்னு அடியேனுக்கு பிரகாசிக்கணும்னா இது என்னுடைய ஞானம் என்று அடியேனுக்கு பிரகாசிக்கணும் அல்லவா? அப்ப என்னிடத்தில் ஞானம் இருப்பதனால் இது ஞானம் என்று பிரகாசிக்கிறது. நான் பிரகாசிக்கிறேன் இல்லையா? எனக்கு ஞானம் இருப்பதினால் அப்பனா என்ன அர்த்தம்? அதுதான் ஸ்வஸ்மை பிரகாசம். ஸ்வஸ்மை பிரகாசமாக இருக்கக்கூடியது. ஸ்வயம் பிரகாசம்னா என்ன தெரியுது? தானே தோன்றுவது, தனக்கு தோன்றுவது ஸ்வஸ்மை பிரகாசம். ஆனால் என்னுடைய ஞானம் தானே பிரகாசமே தவிர அது எனக்கு எதுவும் தெரியாது. சரி சுவாமி, ஞானம் எனக்கு பிரகாசமா இருக்கு, அந்த ஞானத்துக்கு ஞானம் உண்டா? கிடையாது, தெரியாது. ஏன்னா அது ஒன்றும் தெரிய வராது. ஏன்னா ஞானத்துக்கு எதுவும் தெரிய வராது. ஞானத்தில் வேலையை எது தெரியுமா? ஞானத்தில் நேற்றுக்கு இதெல்லாம் பார்த்திருக்கேன், மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். ஞானத்தின் வேலையே தான் யாரை அண்டி இருக்கிறதோ, நினைவாருங்க, யாரை ஆசிரித்து இருக்கிறதோ அவருக்கு தெரியப்படுத்துவதுதான் ஞானத்தின் வேலை. அவருக்கு தெரியப்படுத்துவது ஞானம் வேலை. தான் தெரிஞ்சு கொண்டு அதன் பிரகாரம் நடப்பது என்பது ஞானத்தின் வேலையே கிடையாது. நல்லா பெரியதனும் மறுபடியும் சொல்றேன். அதாவது ஞானம் என்பது தான் யாரை அண்டி இருக்கிறோமோ அவரை எல்லாவற்றையும் தெரிஞ்சு கொள்ள வைக்கும். தான் எதையும் தெரிஞ்சு கொள்ளாது. ஞானம் தனக்கு ஏதாவது தெரிஞ்சு கொள்ளுமானா? தெரிஞ்சு கொள்ளாது. தான் யாரை அண்டி இருக்கிறதோ அவரை எல்லாவற்றையும் தெரிஞ்சு கொள்ள வைக்கும். அப்ப ஞானத்தை கூப்பிட்டு உனக்கு இது புத்தகம் தெரியுமான்னா அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாதுங்க. ஆனால் அந்த ஞானம் அடியேனிடத்தில் இருந்தால் அடியேனுக்கு புத்தகம் என்று தெரிய வைக்கும். அந்த ஞானம் தெரிய வைக்கும். அதுதான் ஞானத்தின் வேலை. ஆக ஞானத்துக்கு ஞானம் கிடையாது. அது எதை யாரை ஆசிரித்திருக்கோ அவரை பிரகாசப்படுத்தும். இதுதான் முக்கியம், அவரை பிரகாசப்படுத்தும். ஆனால் ஆத்மாவை பொறுத்தவரையும் ஞானமாகவும் இருக்கிறார், ஞானம் உடையவராகவும் இருக்கிறார். ஞானமாக இருக்கிறபடியாலே தானே பிரகாசிப்பார். அதுதான் ஸ்வயம் பிரகாசம். ஞானம் உடையவராக இருப்பதினாலே தனக்கு பிரகாசிக்கிறார். அதனால்தான் அதுக்கு அஜடம் என்கிறோம். ஜடம் இல்லது, அஜடம். அப்ப தனக்கு பிரகாசிக்கிறபடியால் பிரத்யக்கு
தனக்கு பிரகாசிக்கிறபடியால் பிரத்யக் என்கிறோம். ஆக இன்னொன்னு சுத்த சத்துவம்னு பார்த்தோமோனும், சுத்த சத்தம், சுத்த சத்தத்தை ஜடம் என்று சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ, சொல்ல முடியாது. ஏன்னா தானே பிரகாசிக்கிறபடியாலே, ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிறபடியாலே அப்படின்னு தெரிவிக்கிறான். ஆக இதுவரையும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? நிச்சய விபூதியில தானே பிரகாசிக்காது, பிரகாசிக்கும், தனக்கு பிரகாசிக்காது. தனக்கு தான் ஞானம்னு தெரியுமானா தெரியாது. அது மாதிரி நித்திய விபூதிக்கு தனக்கு நித்திய விபூதின்னு தெரியுமானா தெரியாது. ஆனா நித்திய விபூதி என்று பிறருக்கு காட்டி கொடுக்க தன்மை அந்த நித்திய விபூதிக்கு. அதனாலதான் அதுக்கு அஜடன்னு பேர். அப்ப அந்த அஜடன்னு சொல்றதையே அந்த நித்திய விபூதி என்ன பண்ணும் என்றால் ஒண்ணுமில்லை, அது பிறருக்கு நான் நித்திய விபூதி காட்டி கொடுத்துட்டு இருக்கும். தனக்கு நித்திய விபூதி தெரியுமானா தெரியாது. அதனாலதான் அது அஜடம் சொல்லுது. அச்சித்து தான் அது. அச்சித்துக்குள்ளே ஜடமா இல்லை, அஜடமா இருக்குன்னு தெரிவித்தார். இதுதான் நேத்தி நம்ம கடைசியா பார்த்தது. இதுக்கு மேல சரி சுவாமி, பகவானை பத்தி நேத்தி நிறைய சொன்னேன். ஸ்ரீவைகுண்டத்துல பகவான் இப்படி இருக்கா, என்னவா இருக்கான்னு சொன்னேன். ஆனா அந்த ஸ்ரீவைகுண்டத்துல பகவான் இருக்கக்கூடிய நிலை என்னதுமா? நம்முடைய பிரகிருதி 24 தத்துவங்கள் இருக்கு இல்லையா? இந்த லீலா விபதியில் இருக்கணும் 24 பொங்கம்பரனும் பொறியைந்தும் கரிமேந்திரியம் ஐம்பூதம் எங்கு உயிரோர் பிரகிருதி மானாங்காரம் அனங்கரனு 24 தத்துவங்கள் இருக்கணும். அந்த 24 தத்துவங்களுக்கு பிரதிநிதிதான் பகவானுடைய திருமேனி. இத்தனையும் பார்க்க போறோம். பகவான் 24 தத்துவங்கள் இருக்கு இல்லையா? என்னென்ன? கர்மேந்திரங்கள் 5, ஞானேந்திரங்கள் 5, மனஸ்தத்துவம் 1, 11, பஞ்சபூதங்கள் பச்ச தன்மாத்திரைகள் 11 10 21, அதுக்கப்புறம் பிரகிருதி, அதுக்கப்புறம் மகான், அகங்காரம். எத்தனை ஆயிடுத்து? 21 3 24 தத்துவங்கள். இந்த 24 தத்துவங்களுக்கு பிரதிநிதியாகத்தான் பகவானுடைய திருமேனியே இருக்கு. அப்ப திருமேனிய ஒவ்வொரு அங்கங்களும் ஒவ்வொரு தத்துவத்தை சொல்கிறது. ஒவ்வொரு தத்துவத்துக்கு பிரதிநிதி அந்த திருமேனின்னு தெரிவிக்கிறார். இந்த பாருங்க, அசமே தெரிவிக்கிறார் பாருங்க. அப்ப லீலாபூதி நம்ம பார்க்கணும். இது இத்தனைக்கும் பகவான் திருமேனி பிரதிநிதித்துவம் இருக்கு. இங்கு இருக்கும் எல்லாம் நாம் அங்க பார்க்க போறோம். பிரகிருதி, மகான், அகங்காரம், பஞ்சபூதம், பஞ்ச தன்மாத்திரம், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனஸ்தத்துவம், இது இத்தனைக்கும் பகவான் திருமேனிதான் தாங்குவதாக இருக்கு. இது இத்தனையும் பகவான் திருமேனிதான் தாங்குவதாக இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறார். சரி சுவாமி, எல்லாத்தையும் திருமேனியில பார்க்கலாம் சுவாமி. வெவ்வேறு விதமா பார்க்கலாம். இப்ப பகவான் வனமாலை சாத்தின்னு இருக்காரு. கொஞ்சம் நல்லா ஞாபகமா கேளுங்க. வனமாலை சாத்தின்னு இருக்காரணும். அந்த வனமாலை சாத்தின்னு இருக்காரணும் கௌஸ்துவமணி, கௌஸ்துவமணின்னு இருக்கிற கௌஸ்துவமணி சாத்தின்னு இருக்கார். வனமாலை சாத்தி கொண்டிருக்கிறார். அதே போல சங்கு சக்கரங்களை பிடிச்சிட்டு இருக்கார். கத்தி வச்சிட்டு இருக்கார். வாள் என்று சொல்ல கத்தி வச்சிட்டு இருக்கார். அதுக்கு வாளுக்கு உரை இருக்கணும், அதுக்கு மூடி உரை, அந்த உரை வச்சுட்டு இருக்கார். இதெல்லாம் என்ன? எல்லாம் யாரு? பகவான் தான் பிடிச்சிட்டு இருக்கார். எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கார். கதை வச்சுட்டு இருக்கார். வில்லு வச்சுட்டு இருக்கார். வில்லுக்கு பின்னாடி அம்பரா துணி, அதுல 10 விதமான அம்புகளை வைத்துட்டு இருக்கார். இது எல்லாம் நம்ம என்ன பார்க்கிறோம்? பகவானுடைய திருமையில இதை திரும்பி பார்க்கலாம். 24 தத்துவங்கள், 24 தத்துவங்களை பகவானுடைய திருமையில பார்க்கலாம். இது எங்க சுவாமி சொல்லப்பட்டிருக்குன்னா விஷ்ணு புராணத்திலே இது சொல்லப்பட்டிருக்கு. விஷ்ணு புராணத்திலே இது பூர்ண முதல் அம்சத்திலே கடைசி அத்தியாயத்துல அஸ்திரபூஷண அத்தியாயம்னு பேரு. அஸ்திரபூஷண அத்தியாயம்னு பேரு. அதான் அஸ்திரங்கள் என்ன, பூஷணங்கள் என்ன, இதற்கெல்லாம் பகவான் தான் பிரதிநிதின்னு விஷ்ணு புராணக்கார பராசர் மகரிஷி எடுக்கிறார். அதை அப்படியே எடுத்து காமிக்கிறார். இது வேதாந்த தேசிகர் எடுத்திருக்கார். வேதாந்த தேசிகருடைய திருக்குமாரர், அவருடைய திருக்குமாரன் எடுத்திருக்கார். பின்னாடி பார்ப்போம். இப்ப 24 தத்துவங்கள் சொன்னோமோ, அது என்னென்ன சுவாமி ஒவ்வொன்றும் பார்ப்போம். முதல்ல கௌஸ்துவம். கௌஸ்துவம்னா ஸ்வஸ்தி தீபம். கௌஸ்துவ ஸ்வஸ்தி தீபம்னு பராசர பட்டர் தெரிவிக்கிறார். புறத்தாழ்வாடி திருக்குமாரர். மலையாதி சசிலிப்தம் மானதி தாரதல்பம் சுமர்சீத விதானம் கௌஸ்துவ ஸ்வஸ்தி தீபம். கௌஸ்துவ ஸ்வஸ்தி தீபம்னு அந்த இடத்துல நீலநாயக கல் இருக்கணும், அதுதான் கௌஸ்துவம். அந்த நீலாகல், இந்த நீலநாயக கல் என்று சொல்லி இருக்கு இல்லையா? எப்படி சாத்தின்னு இருக்கார்? சரப்படியா சாத்தின்னு இருப்பார். நம்பெருமாள் சரப்படி நிறைய சங்கிலி சாத்தின்னு இருக்கார். அதன் நடுவுல சின்னதா சந்தனத்தை வச்சிருப்பார். இவ்வளவு சந்தனம். இந்த சந்தனத்தை நல்லா உயர்த்தியா வச்சு திருமார்பில நீலநாயக கல்ல வைக்கிறாளனோ, அதுதான் கௌஸ்துவம். நம்பெருமாள் நீங்க சேவிக்கலாம். இன்னைக்கு எல்லா பெருமாளும் சாத்திட்டார்.
முதல்ல அந்த பெருமாள் தான் சாத்திட்டு இருந்தார். இன்னைக்கு பாசாய சாத்திக்கிறார், தேவ பெருமாள் சாத்திக்கிறார், மேலக்கோட்டை திருநாராயணன் செல்லப்பிள்ளையும் சாத்திக்கிறார். எல்லாருமே சாத்த ஆரம்பிச்சிட்டார். ஒன்றும் தவறு ஒண்ணும் கிடையாது. எதுவும் சொல்ல வந்தேன்னா முதல்ல சாத்தினது நம்பெருமாள் தான். கௌஸ்துவ ஸ்வஸ்தி தேவன்னு அந்த கௌஸ்துவம் இருக்கணும். அந்த ஜீவாத்மாக்கள் அத்தனை பேருக்கும் பிரதிநிதி அந்த கௌஸ்துபம். சரப்பலியா எத்தனையோ சரங்கள் சாத்திருக்கார். அதுக்கு நடுவுல இத்தனோடு சந்தனத்தை வச்சு ஏன்னா தூக்கி கொடுக்கணுமோனோ, திருமார்பில இருந்து அந்த கௌஸ்துவ நன்னா தூக்கி நம்ம சேவை சாய்க்கணுமோனோ, அதுக்காக நன்னா சந்தனத்தை நன்னா அமுக்கி வச்சு திருமார்பில அதற்கு மேல அந்த நீலநாயக கல்லை வைப்பா. நீங்க போயினா நன்னா சேவிக்கலாம். நம்பெருமாள்கிட்ட எல்லா பெருமாள்கிட்டும் இருக்கு, நம்பெருமாள்கிட்ட பிரதானமா இருக்கு. அந்த சேவிக்கச்சே அந்த நீலநாயகர்கள் தான் கௌஸ்துபம்னு பேரு. அந்த கௌஸ்துபம் ஜீவாத்மாக்கள் அத்தனை பேருக்கும் பிரதிநிதி கௌஸ்துவம். நம்மளை எங்க வச்சுட்டு இருக்கா பாருங்க. பிராட்டி கூட கொஞ்சம் பக்கம்தான் இருக்கு. அகலகில்லே இறையமன் அலர்மேல் மங்குறானா மத்தியம பதத்துல மத்தியமமா இருக்கக்கூடிய ஒரு தன்மையிலே நம்மளை வச்சுட்டு இருக்காருன்னா நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பன் ஆழ்வா. முதல்ல நமக்கு இன்பனா, அதுக்கப்புறம் பூவின் மிசை நங்கையான பிராட்டிக்கு இன்பன் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தை நம்ம வச்சுட்டு இருக்கார். கௌஸ்துவ ஸ்வஸ்தி தீபம்னு தெரிவிக்கிறார். இது முதல்ல. அடுத்து இரண்டாவது பிரகிருதி. மொத்த பிரகிருதி இருக்க பிரகிருதி என்னது? 24 தத்துவம். முதல் தத்துவம் பிரகிருதி. அந்த பிரகிருதி என்னது? பெருமாளுடைய திருமாவளவன் மரு இருக்கும் இல்லையா, நேரத்துல மரு இருக்கும். இந்த மருதான் பீட்டமா வைத்துக் கொண்டு பிராட்டி உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த மரு இருக்கணும். அந்த மருக்கு பேர் தான் சீவத்சம்னு பேரு. அந்த மருவுக்கு பேரு சீவத்வம்னு பேரு. அது இங்க மரு இல்லையா, அது இடது கையில பிடித்துட்டு இருக்கிற கதை தான். அந்த மொத்த பிரகிருதிக்கும் எது பிரதிநிதினா மரு. மொத்த பிரகிருதிக்கும் இந்த பிரகிருதி தான் அப்படியே மாறிட்டே வருது. ஒவ்வொன்றும் மாறி முதல் பிரகிருதி தான் மாறுறது. பிரகிருதி மகானாருது, மகான் அகங்காரம் வருது இல்லையா. அப்படி இருக்கச்சே அந்த பிரகிருதி தான் சீவத்வம் என்று சொல்லக்கூடிய மரு. அதுக்கு பிரதிநிதியா இருக்கு. அதுக்கப்புறம் இடது கையில கதை பிடிச்சுட்டு காரணம், இடது கையில கதை பிடிச்சுட்டு காரணம் அதுதான் மகான் என்கிற தத்துவம். பிரகிருதி மகானார்த்தனம், மகான் அகங்காரம் அர்த்தனம். ஆக முதல்ல கௌஸ்துவ ஸ்வஸ்தி தீபம் என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மாக்களை சொன்னார் கௌஸ்துபமணி. அடுத்து சீவத்சம் என்று சொல்லக்கூடிய மரு. அந்த மருதான் பிரகிருதின்னு சொன்னார் பகவான். இந்த திருமார்பில சாத்திட்டு இருக்க மரு சீவத்சம். அதற்கு மேற்கொண்டு பகவான் இடது கையில பிடிச்சிட்டு இருக்காரனோ கதை. அந்த கதை தான் மகத்தத்துவம், மகான் என்கிற தத்துவம் தெரிகிறார். அதுக்கப்புறம் அகங்காரம் மூணா பிரிஞ்சு இருக்கணும். என்னென்ன அகங்காரம் சுவாமி? சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் மூணா இருக்கணும். அதுல சாத்விக அகங்காரம் தான் இடது கையில சங்கத்தை பிடிச்சிட்டு இருக்காரனோ அது சாத்விக அகங்காரத்துக்கு பிரதிநிதி. இடது கையில சங்கத்தை பிடிச்சிட்டு இருக்கணும். சங்கத்தை சங்கரையா உன் செல்வம் சால அழகியதுன்னு தெரிவிக்கிறார் ஆச்சார் திருவிழா ஆண்டாள். அப்ப இது இடது கையில பிடித்திருக்கக்கூடிய சங்கம் என்பது எதுக்கு? சாத்விக அகங்காரத்துக்கு பிரதிநிதி. அதுக்கப்புறம் தாமச அகங்காரம் என்ன சுவாமி? தாமச அகங்காரம் இடது தோல்ல சாத்தின் இருக்காங்க சாங்கம். இடது தோல்ல சாத்தின், இடது தோல்ல தான் ராமன் ராமநாம முடிஞ்சுட்டு ராமன் தான் இடது தோல்ல சாத்தின் இருப்பார் சாரங்கத்தை. அந்த சாரங்கத்துக்கு பிரதிநிதியாக எதற்கு? தாமச அகங்காரம் தான் சாரங்கத்துக்கு பிரதிநிதியா இருக்கு. அதுக்கப்புறம் சங்கமாக இடது கையில் பிடிச்சிருக்கார். தாமச அகங்காரமாக சாரங்கமாக இடது தோளில் சாத்திருக்கார். அதுக்கப்புறம் ஞானம் எது சுவாமி? ஞானம் இருக்கு. அந்த ஞானம் எதுன்னா கத்தி வச்சிருக்கிற வாள் என்று சொல்லக்கூடிய கத்தி. அந்த வாள் தான் ஞானம். ஏன்னா அருள் என்னும் வல்வாள் உரி விட்கிட்டி கிழங்கொடு வெட்டி கலைந்த பெருமாள் இப்படி சொல்றோமோ. அப்ப அந்த ஞானம் என்பது வாள். அந்த வாள் தான் ஞானத்துக்கு பிரதிநிதியம் தெரிகிறது. அந்த வாளுக்கு உரை இருக்குமோனோ, கவர். அந்த வாளுக்கு உரை இருக்குமோனோ, அந்த உரைதான் அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்துக்கு பிரதிநிதி என்ன? வாளுக்கு உரை. அஜ்ஞானம் என்பதுதான் உரை. அதற்குத்தான் ஞானம் என்கிற வாளை போட்டு வச்சுட்டு இருக்கா. ஏன்னா அஜ்ஞானத்திலிருந்து வெளியில எடுத்துட்டா ஞானம் வந்துருமோனோ, அதத்தான் அஜ்ஞானம் தான் உரை. வாளை போட்டு வைக்கக்கூடிய உரை எதுன்னா அஜ்ஞானம். அந்த அப்பனா பகவானுடைய திருமையில் இருக்கக்கூடிய வாள் கத்தி, அந்த கத்தி தான் ஞானம். அந்த ஞானத்தை கத்தியை போட்டு வைப்பது உரை இருக்கணும். அந்த உரைதான் அஜ்ஞானம் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் மனசு எப்படி சுவாமி இருக்கும்? மனசு வேகமா சுத்திட்டு இருக்குமோ. இப்ப யதீந்திர மத தீபிகா கேட்டுட்டே இருப்போம்.
உடனே இந்த மனசு இறங்கியே போகும், அங்கேயே போகும், இங்கே சுத்திட்டு இருக்கணும். சுத்தி உட்காந்து சுத்திட்டே இருக்குமானோ, வேகவா ஒரு இடத்துல இருக்குமானோ இருக்காது. ஊரு முழுக்க போய் சுத்திட்டே வருது. எது சுவாமி சுத்துறது? சக்கரம். சக்கரம் தானே சுத்துறது. அப்ப சக்கரம் சுத்துற அப்புறம் மனசு சுத்துறதானோ. அதனால மனஸ்தத்துவத்துக்கு சக்கரம் தான் பிரதிநிதி. நம்ம மனஸ்தத்துவம் இருக்கு இல்லையா? ஏன்னா யதீந்திர மத தீபிகா கேட்டு இருக்கச்சேயே மனசை இறங்கியே போகும். பிள்ளையாண்ட வெளிதேசத்துல விதேசத்துல இருந்தா பிள்ளையாண்ட என்ன பண்ணிட்டு இருக்கணும், ராத்திரி ஆயிடுச்சு அப்படின்னு தோன்றணும். அப்ப மனசு இங்கிருந்து அங்க போயிடுச்சு, அப்படி சுத்திட்டே இருக்கணும். அந்த சுத்தல் எது? சக்கரத்தாழ்வார் இருக்கிறபடியாலே அப்ப மனஸ்தத்துவத்துக்கு பிரதிநிதி சக்கரத்தாழ்வார், மனசு தத்துவத்துக்கு சக்கரம் தான் பிரதிநிதி. அதுக்கப்புறம் பகவான் வில்லு வச்சுட்டு வரணும். வில்லுக்கு பின்னாடி அம்பரா துணின்னு பேரு. 10 அம்புகள் வச்சுருக்கா. அந்த 10 அம்புகள் தான் ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, மொத்தம் 10. ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, அந்த மொத்தம் 10 தான் எது? பகவானுடைய வில்லுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அம்பரா துணி. அந்த அம்பரா துணியுடைய 10 அம்புகள் இருக்கு. அந்த 10 அம்புடைய ஸ்தானம் தான் கர்மேந்திரங்கள் 5, ஞானேந்திரங்கள் 5 தெரிவிக்கிறார். அப்ப மொத்தம் அது 10 அம்புகள். அதுக்கு மேல வைஜெயந்தி வனமாலை சாத்தின்னு இருக்காரணும். சரப்படியா சாத்தின்னு இருப்பாங்க. வைஜெயந்தி வனமாலை அப்படின்னு தரிச்சுட்டு இருக்காரு. இந்த வனமாலை தான் சூஷ்பங்கள் 5, சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தங்கள். இந்த சூஷ்பங்கள் இல்லையா, சூஷ்பங்கள் 5. அதுக்கப்புறம் மகாபூதங்கள் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம். அதாவது பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள். பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் எதுக்கு பிரதிநிதி? வனமாலை சாத்தின்னு காரணம். அப்ப இந்த வனமாலைக்கெல்லாம் பிரதிநிதி எதுன்னா பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள். சப்தஸ்பர்ஷ ரூபரசகந்தம் 5, பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் 5. இது இந்த 5 10. இந்த 10க்கு பிரதிநிதினா வனமாலை. வைஜெயந்தி வனமாலாம் தெரிவிக்கிறார் இல்லையா, அதுதான் வனமாலை சாத்தின்னு இருக்கார். இப்ப இதுல ஒரு ஸ்லோகம் ஒண்ணு கொடுத்திருக்கார் இந்த புஸ்தகத்துல. என்ன ஸ்லோகம்னா, வேதாந்த தேசியுடைய திருக்குமாரர் வரதாச்சாரிய சுவாமின்னு பேரு. வேதாந்த தேசியுடைய திருக்குமாரர் வரதாச்சாரிய சுவாமின்னு பேரு. ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம் சொல்லியிருக்கார். இந்த ஸ்லோகத்தை சொல்றேன். சேஷகா சக்ரதி சேதன அசீர அமதி தஸ் சம்பிருத்தில் மாலிகா பூதானி ஸ்வகுணை அகக்ருதியுகம் சங்கேன சார்காயுத பானாதகா காளி தசானி கௌஸ்துபமணிர் ஜீவகா பிரதானம் புனகா ஸ்ரீவத்சம் கமலாபதே தவ கதாம் ஆகுகு மகாந்தம் புதா. இது ஒரு ஸ்லோகத்தில் எடுக்கிறார். இந்த ஸ்லோகத்தை எடுத்து இதாக இருக்கிறார். ஏன்னா அவரே எடுக்கிறார். சக்கராயுதம் போன்றது மனசு. வேதாந்தேசியுடைய திருக்குமாரர் வரதாரியார்னு பேரு. அவர் எடுத்துக்கார். சக்கராயுதம் போன்றது மனசு. ஞானம் என்பது கத்தி போன்றது. அஜ்ஞானம் என்பது கத்திக்கு ஓடப்பட்ட உரை போன்றது. பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரைகள் என்பது வனமாலி. அதான் பஞ்சபூதங்கள் பஞ்ச பிரமன். சாத்விக அகங்காரமாவது தாமச அகங்காரமாகவும் சாத்விக அகங்காரமாகவும் கொள்கிறோம். இது பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்ச ராணியேந்திரியங்கள் இருக்கு இல்லையா, இது சாத்விக அகங்காரம் தாமச அகங்காரம் கொள்கிறோம். பஞ்ச கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள். அதுக்கப்புறம் பெருமாளுடைய வில் இருக்கணும். அந்த வில் இருக்கக்கூடிய பானங்கள் அதுதான் என்னது? சரங்கள். அதன் சரங்கள் இது, அதுதான் ஞானேந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் தெரிவிக்கிறார். அதுக்கு மேலே ஜீவாத்மா கௌஸ்துவமணி. கௌஸ்துவ சஸ்து தீபம் பார்த்தோமோனோ பகவானுக்கு நடுநாய் நீலநாயக கல்லா சாத்திட்டு இருக்காரனோ, அது ஜீவாத்மாவுக்கு பிரதிநிதியா இருந்துருக்கு. அதுக்கப்புறம் மூல பிரகிருதி. அந்த மூல பிரகிருதி தான் ஸ்ரீவத்சம் என்று சொல்லக்கூடிய மரு அப்படின்னு இந்த முடி இருக்கலாம் இல்லையா, முடியெல்லாம் கட்டையா அப்படியே கருப்பா இருக்கும். அதுதான் ஸ்ரீவத்சம் ஒரு மரு. அந்த மருவா இருக்கிறது மூல பிரகிருதி. அதுக்கப்புறம் மகான் என்கிற தத்துவம். அந்த மகான்ங்கிற தத்துவம் இடது கையிலே பிடித்திருக்கக்கூடிய கதை. இடது கையில் இதெல்லாம் யாரு இருக்கிறார்? வேதாந்த தேசிகருடைய திருக்குமாரராக இருக்கக்கூடிய வரதாச்சாரிய சுவாமி தெரிவிக்கிறார். வேதாந்த தேசிகரே அவர் தமிழ ஒரு கிரந்தம் பண்ணியிருக்காரு. இதுக்குன்னு தமிழ்ல எப்படி இருக்காருன்னா, ரகசியத்தை சாரத்துல தத்துவத்திரை சிந்தனா அதிகாரத்துல ஆரம்பத்துல இந்த இந்த
தமிழ் பாட்டை எடுத்திருக்கார். புருடன் மணிவரமாக பொன்னாமூல பிரகுதி மறுவாக மான் தண்டாக தெருள் மருள் வாள் மறையாக அங்காரங்கள் சாங்கம் கங்காக மனம் திகிரியாக இருடிகள் ஈரைந்தும் கரங்களாக இருபூதமாலை வனமாலையாக கருடம் உருவம் மறையும் பொருளாம் கண் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே. எங்க எடுத்திருக்கார்? ரகசிய திரைத்தாரத்துல தத்துவத்திரை சிந்தனா அதிகாரத்துல ஆரம்பத்துல இது எடுத்திருக்காரு. என்ன அதுவும் இதே அர்த்தம் தான். என்ன அர்த்தம் இது? குருடன் மணிவரமாக கௌஸ்துவ சொஸ்தி தீபம் தான் என்னது? பகவான் நம்முடைய ஜீவாத்மாக்கள் அத்தனைக்கும் பிரதிநிதி தான் கௌஸ்துவ சுற்றி இருக்கிறார் இல்லையா? ஆக இதெல்லாம் இவ எங்க இருந்து எடுத்திருக்கா? எங்கன்னா எல்லாத்துக்கும் பிரதான கர்த்தா எதுன்னா ஸ்ரீவிஷ்ணு புராணத்தை அடிப்படையாக கொண்டது. எல்லாமே ஸ்ரீவிஷ்ணு புராணத்தை அடிப்படையாக கொண்டு எடுத்துட்டு தான் இதெல்லாம். ஆக அஸ்திரபூஷண அத்தியாயம்னு பேர். ஸ்ரீவிஷ்ணு புராணத்துல அஸ்திரபூஷண அத்தியாயத்திலிருந்து பெரியோர்கள் எழுதியிருக்காருன்னா அதை அப்படியே எடுத்திருக்காரு. ஆக நித்திய விபூதி என்பது சுத்த சத்துவம். நித்திய விபூதி பகவானுக்கு திருமையில என்னென்ன 24 தத்துவங்களுக்கும் பிரதிநிதியாக என்னென்ன உண்டுன்னு பார்த்துட்டோம். அப்ப நித்திய விபூதி சுத்த சத்துவம். இந்த சுத்த சத்துவம் 4ஆக பிரிந்து இருக்கு. அடுத்து இருக்கிறார். இப்ப இதுவரை நம்ம பார்த்தது என்ன? சுத்த சத்துவம் நித்திய விபூதி அஜடமா இருக்கு, ஸ்வயம் பிரகாசமா இருக்கு, ஸ்வஸ்மை பிரகாசமா இல்லை, தனக்கு தோன்றாது, தானே தோன்றும், அதற்கு மேற்கொண்டு இது அஜடமா இருக்குன்னு பார்த்தோம். அதற்கு மேற்கொண்டு இங்கு பகவானுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் என்னென்ன? அவர் குணங்கள் நிறைய இருக்கு. ஆனா 24 தத்துவங்களும் அந்த பகவானுடைய திருமையில பிரதிநிதித்துவம் இருக்குன்னு சொல்லி 24 தத்துவத்துக்கும் பார்த்தோம். இப்ப இந்த ஸ்ரீவைகுண்டம் என்பது சுத்த சத்துவம் தானே. அந்த சுத்த சத்துவத்தை 4ஆ பிரிக்கிறார். ஆமோத, சம்மோத, பிரமோத, வைகுண்ட என்ற 4. ஆமோத, சம்மோத, பிரமோத, வைகுண்ட என்று 4. வைகுண்டம் இதன் பக்கத்தில் இருக்கும் 3 லோகங்கள். ஆமோதன் ஒரு லோகம், சம்மோதன் ஒரு லோகம், பிரமோதன் ஒரு லோகம். இந்த ஒவ்வொன்றும் என்ன பாருங்க, ஒவ்வொன்றும் ஆனந்தத்தின் வெவ்வேறு நிலைகள். ஆனந்தத்தின் வெவ்வேறு நிலைகள். ஆமோத, சம்மோத, பிரமோத, வைகுண்ட ஆனந்தத்தின் வெவ்வேறு நிலைகள். ஏன்னா எப்படி தெரியுமா வெவ்வேறு நிலைகள்னா, பார்ப்பதனால் ஆனந்தம் ஏற்படுகிறது. இது முதல் நிலை. சில பேர் பார்க்கறதே ஆனந்தம் வந்து போனோம், அவன் என்ன ஆனந்தமா இருக்கு, பார்க்கறதே பார்த்துட்டே இருக்கலாம் போட்டுக்குன்னு பார்ப்பதனால் ஆனந்தம் ஏற்பட. இது ஒரு நிலை, முதல் நிலை. 2வது, அதை அடைந்து ஆனந்தம் ஏற்படுகிறது. இது 2வது நிலை. அதை அனுபவித்து ஆனந்தம் ஏற்படுகிறது. இது 3வது நிலை. அதை கக்க வைத்து அனுபவித்து ஆனந்தம் ஏற்படுகிறது. இது 4வது நிலை. அப்ப இதான் ஆனந்தத்தின் 4 நிலைகள். மறுபடியும் சொல்றேன் கேட்டுங்க. பார்ப்பதினால் ஆனந்தம், அதை அடைந்ததினால் ஆனந்தம், அனுபவிப்பதினால் ஆனந்தம், கக்க வைத்துக் கொண்டு அனுபவிப்பதினால் ஆனந்தம். இந்த 4 நிலைகள் இவ்வளவு என்ற அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஆனந்தம். நலமந்தம் இல்லதோர் நாடு, தெளிவிசும்பு திருநாடு, நலமந்தம் இல்லதோர் நாடுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? இவ்வளவு என்று அளவிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு ஆனந்தம். இத்தனை சப்தங்களாலும் அந்த விபூதி தான் சொல்லப்படுகிறது. எந்த விபூதி? நித்திய விபூதி. அப்ப ஆமோத, சம்மோத, பிரமோத, வைகுண்ட. அது மட்டும் இல்ல, திரிபாத் விபூதி அப்படின்னு. திரிபாதஸ்யாம் அமிர்தம் திபி. இந்த விபூதி இருக்க நித்திய விபூதி மும்மடங்கு பெரியது. மும்மடங்குன்னு லீலா விபூதி எவ்வளவோ அதை காட்டிலும் 3 மடங்கு பெரியது. அப்படின்னா ஒரு பூர்த்தியா 1 மடங்கு வச்சுக்கோ, அதுல 1/4 மடங்கு தான் லீலா விபூதி, 3/4 மடங்கு நித்திய விபூதி. என்ன பெரியதா? திரிபாதஸ்யாம் அமிர்தம் திபி. லீலா விபூதி முழுவதும் 1/4 பங்கு. திரிபாத் என்றால் 3/4 மடங்கு என்பது லோகம். லீலா விபூதி முழுவதும்
படைப்பது அழிப்பதுதான் லீலா விபூதியில. ஆனா பாதோஸ்டவிஸ்வ பூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவி, கால் மடங்கு இருப்பது லீலா விபூதி, மும்மடங்கு இருப்பது திரிபாத் விபூதி. அந்த திரிபாத் விபூதி தான் பரமபதம். அந்த பரமபதம் ஸ்தானம். பரமபதம்னா என்ன சுவாமி அர்த்தம்? பரம்பதம் பரம்பதம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு என்ன? என்னென்ன பரம்பதம்னா அது ஒரு ஸ்தானம். என்ன ஸ்தானம் சுவாமி? கடைசியான ஸ்தானம். பரமபதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசியான ஸ்தானம். பரமபதம் கடைசியான ஸ்தானம். பிரியத்தியா சொல்றேன் சுவாமி, இவர் பரமசி விட்டார், இவர் பரமபதித்து விட்டார் அப்படின்னு சொல்ற போனோ. பரமபதித்து விட்டார்னு சொன்னா என்ன அர்த்தம்னா கடைசியான ஸ்தானத்தை அடைந்தார் என்பதுதான் பரம்பதம். பரம்பதம் பரம்பதம் பரம்பதம்னா என்ன அர்த்தம்? கடைசியான ஸ்தானம். இனிமே ஸ்தானமே கிடையாது, அதற்கு மேற்கொண்டு ஏதாவது ஸ்தானம் இருக்க கிடையாது. அப்ப கடைசியான ஸ்தானத்தை அடைந்தார் தான் பரமபதம்னு. அதை சொல்றது விட்டு சொர்க்கவாசல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொர்க்கவாசல் கடைசியான ஸ்தானம் கிடையாது, பரமபத வாசல் தான் கடைசியான ஸ்தானம். சொர்க்கவாசல் சொர்க்கவாசல் தரப்பு சொர்க்கவாசல் தரப்புன்னு இருக்கிறா. ஆனா பரமபதத்துக்கு சொர்க்கம்னு ஒரு பேர் கூட உண்டு. அந்த விதத்துல வேணா சொல்லிக்கலாமே தவிர, ஆனா இவ அப்படி சொல்லல. இவருடைய நிலை என்னன்னா மூன்றாவது லோகமாக இருக்கக்கூடிய இந்திரனா ஆளக்கூடிய லோகத்தை சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சொர்க்கத்துக்கு போறா சொர்க்கத்துக்கு போறா சொர்க்கத்துக்கு போறா அப்படின்னு. சொர்க்கத்துக்கு போனாலும் திரும்பி வர வேண்டியதுதான். இருக்கட்டும். அப்படி இருக்கச்சது திரிபாதஸ்ய அமிர்தம் திவி, பரமபதைத்து விட்டார்னா கடைசி ஸ்தானத்தை அடைஞ்சிட்டார்னு அர்த்தம். தத்விஷ்டோர் பரமம் பதகம் ததாபஸ்யந்தி சூரஜகா திபீவ சத்சுரா ததம் தத் விப்ராசோ விபஞ்சவோ ஜாகிருபாகம் தத்சமித்ததே விஷ்ணோர் யத் பரமம் பதம். பரமபதம்னா என்னது? இதை காட்டிலும் மேம்பட்ட ஸ்தானம் எங்கு கிடையாதோ இல்லையோ அதுதான் பரமபதம். பரம்பதம்னா என்னது? இதை காட்டிலும் மேம்பட்ட ஸ்தானம் கிடையாது. அந்த மேம்பட்ட ஸ்தானம் இல்லாம இருக்கக்கூடிய இருக்க அதுதான் பரமம் பதம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து பரமபதம். பரமம் யோமம். பரமம் யோமம். யோமம் யோமம்னா ஆகாசத்துக்கு யோமம்னு பேரு. யோமம் யோம்னா ஆகாசம். ஆகாசத்தை காட்டிலும் மிக உயர்ந்த ஆகாசம். என்ன சொன்ன? புரியல சொன்னேன். ஆகாசத்தை காட்டிலும் மிக உயர்ந்த ஆகாசம்னா இதற்கு மேலே மேம்பட்டது இல்லாத ஆகாசம். அதான் பரமம் யோமம். பரமம் யோமம்னா ஆகாசம். அவர் போயிட்டார் சுவாமி, மேல போயிட்டார் அப்படின்னு நம்ம ஆகாசத்தை காமிக்கிறோம். ஆகாசம்னா ஆகாசத்துல இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஆனா வைகுண்டத்துக்கு ஆகாசம்னு பேரு, பரமம் யோமம்னு பேரு. ஆனா இந்த ஆகாசத்தை காட்டிலும் மேம்பட்ட ஆகாசம் அது அப்படின்னு தெரிவித்தது பரமம் யோமம்னு பேரு. அதுக்கப்புறம் பரமாகாச அமிர்தம். பரமாகாச அமிர்தம் தமேவன் வித்வான் அமிர்த பவதி ஞான்யப்பந்தா யனாய வித்யதே. யார் ஒருத்தன் இந்த ஞானத்தை பற்றுகிறானோ, பக்திருவான் என்ற ஞானத்தை பெற்றானோ அவன் அமிர்தத்தை அடைகிறான். தமேவம் வித்வான் அமிர்த யுகபவதி நான்யப்பந்தா யனாய வித்யதே அப்படின்னு தெரிவிக்கிறது இல்லையா? யார் ஒருத்தன் இந்த ஞானத்தை பற்றுகிறான், பக்தி ரூபம் என்ற ஞானம், அந்த அமிர்தத்தை அடைகிறான். அல்லது அப்படி ஒருவேளை அது பத்தலைன்னு வச்சுக்கே, மாறி 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 பலவிரப்பம் பிறந்து அடிய கிடைந்து உள்ளம் தேடி ஈரில் இன்ப திருவில்லம் யான் மொழிகள் மறுபடியும் பிரிச்சுட்டு இருக்கான். சம்சாரத்தை பிறக்கிறான் அர்த்தம். அப்ப அமிர்தத்தை அடைகிறான் என்ன அர்த்தம்? பரமபதத்தை அடைகிறான். அதுதான் இது பரமாகாச அமிர்தம். ஆக நம்ம மூணு பார்த்தோம். பரமபதம், பரமம் பதம். பரமம் பதம்னா இதற்கு மேலே மேம்பட்ட லோகம் கிடையாது, இதுதான் கடைசி ஸ்தானம், அது பரமபதம்னு பேரு. அதுக்கப்புறம் பரமம் யோமம்னால் ஆகாசம், மேம்பட்ட ஆகாசம் அப்படின்னு பேரு. அதுக்கு மேலே பரமாகாச அமிர்தம்னா இது அமிர்தமா சொல்லப்படுகிறது. அப்பனா அமிர்தத்தை அடைந்தான் அப்படின்னு தெரியல. அப்ப வைகுண்ட பிராப்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா இனி பிறப்போ இறப்போ கிடையாது, பிறப்போ இறப்போ கிடையாது. இது நாம அடிக்கடி இந்த ஸ்லோகம்லாம் சொல்லுவோம். அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருட்டே மகதோ மகியான். இந்த ஸ்லோகம்லாம் சொல்றோம். அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே நாகஸ்ய பிருட்டே மகதோ மகியன். இதுல நாக என்பதுதான் வைகுண்டத்தை குறிக்கும். நாகஸ்ய பிருஷ்டே, நாக என்பதுதான் வைகுண்டத்தை குறிக்கும். அப்ராகிருதம், ஸ்ரீவைகுண்டம் அப்ராகிருதம், பிராகிருதம் அல்லாதது அப்ராகிருதம்.
ஆனந்த கந்தம். நித்திய விபூதி ஆனந்த கந்தம், ஆனந்தத்தை எல்லாம் கொடுக்கும் இடமாக இருக்கும். ஆனந்த கந்தம், ஆனந்தத்தை கொடுக்கும் இடமாக கொடுக்கும். வைகுண்ட, வைகுண்ட அப்படின்னு என்ன சுவாமி? பரமபதம்னா என்னன்னு சொன்னேன், பரமம் யோகம்னா என்னன்னு சொன்னேன், பரமாகாசம்னா என்னன்னு சொன்னேன். வைகுண்ட என்னன்னா குண்ட, குண்டன்னா குறைவுன்னு அர்த்தம். குண்ட இதெல்லாம் சம்ஸ்கிருத பாஷையில, அடி தமிழ சொல்ல. வைகுண்ட, குண்டன்னா குறைவு, வைகுண்ட குறைவு இல்லாதது. குறைவு இல்லாதது என்ன சுவாமி குறைவு இல்லாதது? ஞானத்துக்கும் பக்திக்கும் குறைவு இல்லாத லோகம் வைகுண்டம். குண்டன்னா குறைவு, வைகுண்ட குறைவு இல்லாதது. ஞானத்துக்கும் பக்திக்கும் குறைவு இல்லாத லோகம் எது? வைகுண்டம். அதனால வைகுண்டம் சொல்லும், ஸ்ரீ வைகுண்டம் அப்படின்னு தெரிவிக்கணும். அதுக்கு மேல அயோத்தியான்னு ஸ்ரீ வைகுண்டத்துக்கு பேரு. இங்க இருக்கு சுவாமி அயோத்தியா. ராமன் அவதார ஸ்தலம்னா கற்பா ராமவிரான எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புள்ளிரும்பாது ஒன்றிட்டு அது இருக்க சுவாமி. அதுக்கும் அயோத்தியா தான் பேரு. ஸ்ரீவைகுண்டத்துக்கும் அயோத்தியான்னு பேரு. அயோத்தியானா என்ன அர்த்தம்னா எதிர்த்து சண்டை போட முடியாது. எதிர்த்து சண்டை போட முடியுமான்னா சண்டை போட முடியவே முடியாது. அதுக்கு அயோத்தியான்னு பேரு. தகர்க்க முடியாத லோகம். அந்த லோகம் என்ன தகர்க்க முடியும்னா தகர்க்க முடியாத லோகத்துக்கு தான் அயோத்தியா. யாரும் உள்ள போக முடியாது. இன்னைக்கு ஒன்றும் சிரமம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது? யாரும் உள்ள போக முடியாது. எனக்கு துப்பாக்கி கையில வச்சுட்டு இருப்பா, போக முடியுமா போக முடியாது. ஒருவேளை இந்த அர்த்தத்துல தான் அயோத்தியான்னு பேர் வச்சிருந்தாலுமே தெரியாது, அதிகம் தெரியாது. எது சொன்னேன், யாரும் போக முடியாது. ஏன்னா கர்மங்களை தொலைத்தவன் தான் உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லி இப்ப சொல்றது ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டத்துக்கு அயோத்தியான்னு பேரு. அங்க யாரும் உள்ள போக முடியாது, அதை எதிர்த்து சண்டை போட முடியாது, யாரும் தகர்க்க முடியாத லோகம். சரி, அங்க போறவா சுவாமி கர்மங்களை தொலைச்சாதான் உள்ள போக முடியும். ததா வித்வான் புண்ணிய பாபே விதுய நிரஞ்சன பரமம் சாம குவிதின்னு இருக்கு இல்லையா? அப்ப புண்ணிய பாபத்தை தொலைச்சதான் உள்ள போக முடியும். அப்படிப்பட்ட லோகம் அப்படின்னா இந்தந்த சப்தங்களா சொல்லப்படுறது. என்னென்ன சப்தம்? பரமம் யோகம், பரமம் பதம், அதே போல பரமாகாசம், வைகுண்டம், இந்த சப்தங்களா சொல்லப்படுது. இந்த மந்தத்தையும் அவர் வைகுண்டம். சரி சுவாமி, இந்த மொத்தத்தையும் அவர் வைகுண்டம் சொல்லல, அந்த உபூதிக்குள்ள ஒரு ஊர் வைகுண்டமா. இப்ப சென்னை இருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள சென்னை இருக்கு, தமிழ்நாடு சென்னையா கிடையாது. அதே போல வைகுண்டம் என்னன்னா அந்த நித்திய விபூதிக்குள்ள வைகுண்டன் ஒரு ஊர் இருக்கான். என்ன சுவாமி இது? கடைசியில் இப்ப நித்திய விபூதிக்கு பேரை வைகுண்ட வெளியா இதான் தெரிவிக்கிறாங்க. அப்ப நித்திய விபூதி இருக்கணும், அந்த விபூதிக்குள்ள ஓர் ஊர் வைகுண்டம் என்ற பெயர். இதுல 12 மதில் இருக்கா. தோதச ஆவரணம், சப்தாவரணம் பார்த்தோம். தோதச ஆவரணம் ஸ்ரீரங்கத்துல சப்தாவரணம் இருக்கு. சப்த பிராகார மத்தியே சரஸ்வதி மகுல உத்வாசமானே விமானே காவேரி மத்திய தேசே விஜேத பரிதார் போகபல்யங்க பாகே நித்ராமுத்ரா அபிராமம் கடிநகரசேர பாஸ்ய விநியஸ்தாஸ்தம் பத்மாதாத்ரி கராபியாம் பரிச்சித சரணம் ரங்கராஜம் பஜேகம் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப ஸ்ரீரங் 7 மதில்களோட கூடி இருக்கு இல்லையா? இதுக்கு சப்த ஆபரணம்னு பேரு. ஆனா அங்க 12 மதில்களும். எங்க ஸ்ரீவைகுண்டத்துல 12 மதில்கள், இங்க 7 மதில்கள். சப்த ஆபரணம் இருக்க. இந்த அண்டகடாக சுத்தி உரை உரையா 7 உரை பார்த்தோமோ. நம்ம முதல்ல பார்த்திருக்கோம் பிரகிருதி மண்டலத்துல. பிரகிருத்தின்னு ஒரு தத்துவத்தை பார்த்தோமோனோ, அதாவது ஒரு அவதாரம். அந்த அவதாரத்துல இந்த 14 லோகங்களை சுத்தி உரையா 7 உரை போட்டுருக்குன்னு சொல்லணும். அதான் சப்தாவரணம். சப்த ஆவரணம், சப்தாவரணம் பேரு. ஆனா இந்த சப்தாவரணம் ஸ்ரீரங்கத்துல உண்டு. சப்தாவரனுக்கு அது சித்திர வீதி தான் ஸ்ரீரங்கத்துக்கு 7வது சித்திர வீதி இருக்கணும். அந்த சித்திர வீதி தான் ஸ்ரீரங்கத்துக்கு 7வது ஆவரணம். அந்த 7வது ஆவரணம் சப்தாவரணம் புறப்பாடு. சப்தாவரணம் புறப்பாடுன்னா நம்பிரவாள் எழுந்துள்ளார் இல்லையா? அன்னைக்குதான் ராமானுஜன் விட்டுருந்தாய் செய்ப்பா. ஸ்ரீரங்கத்துல எல்லா விதேசத்திலும் சப்தாவரணத்துக்கு ராமானுஜன் விட்டுருந்தாய் தான் பிரம்மோத்சவ காலத்துல. ஆனா ஸ்ரீரங்கத்துல வந்து என்ன ஒரு விசேஷம்னா, ராமானுஜன் விட்டுருந்தா இது நடந்தது ராமானுஜர் காலத்துல. ராமானுஜர் நூற்றந்தாது நம்பெருமாள் கேட்கணும்னு ஆசை. ராமானுஜர் காலத்துல இது நடந்திருக்கு, கேட்கணும்னு ஆசை. ஆனா
கேட்கணும்னு ஆசைனா கோட்டியில ராமானுஜர் வந்தா அவரை பத்தியே ராமானுஜம் விட்டுதாதுன்னா அவரை கொஞ்சம் வெக்கப்படுவார் இல்லையா, கொஞ்சம் ஏதாவது ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா. அதனால அவர் என்ன பண்ணி சீவேஸ்வரோட கூப்பிட்டு ராமானுஜரை கொண்டு போய் மடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் மடத்துக்கு அமைச்சாச்சு. அமைஞ்சதுக்கு அதுக்கப்புறம் பெருமாள் நம்பெருமாள் புறப்பாடாச்சு. சப்தாவரண புறப்பாடு சித்திரை வீதி வழியா இன்னைக்கு நடக்கிறது. சப்தாவரண புறப்பாடு வர்றச்சு அங்க ராமானுஜம் தான் ஜெயிப்பா. இதுல ஒரு பெரிய விசேஷம்னா வாத்தியம் கிடையாது. வாத்தியமே இல்லவா எப்படி புறப்பாடு? நம்பெருமாள் புறப்பாடுனா வாத்தியம் பிரதானம் இல்லையா, வாத்தியம் வேணும். ஆனா அந்த வாத்தியத்தை எங்க வாசிப்பான்னா புறப்பாடு தோறும் வாசிக்க மாட்டான். புறப்பாடு தோறும் வீதி பூர்த்தியா வாசிக்கணுமோ வாசிக்க மாட்டான். என்ன பண்ணுவான்னா நம்பெருமாள் ராமானுஜன் விட்டுருந்தாலும் கேட்கணும்னா அப்ப வாத்தியம் வாசிக்க இருந்தா என்னமா கேட்கற சுவாமி, டிஸ்டர்பன்ஸா இருக்குமானோ இடையூறா இருக்குமானோ, அப்ப என்ன பண்ணலாம், வாத்தியத்தை நிறுத்திடும். பெருமாள் என்றார் வாத்தியமே இல்லைன்னா சரி போனா போறது வச்சுங்களேன், இந்தந்த மூளைக்கு வேணா வாத்தியத்தை வாசிக்கும். அந்த மூளைக்கு பெருமாள் ஆயிட்டாரா, அந்த இந்த சித்திர வீதி அந்த தெற்கு வீதிக்கு வந்தாரா, தெற்கு பக்கம் வந்துட்டாரா அங்க ஒரு தட்டு தட்டுங்க. அது போல வடக்கு பக்கம் வந்துட்டாரா அங்க ஒரு தட்டு தட்டுங்க. மேற்கு பக்கம் வந்தாரா அங்க ஒரு தட்டு தட்டுங்க. கிழக்கு பக்கம் வந்தாரா ஒரு தட்டு தட்டுங்க. அவ்வளவுதான். மத்தியில எல்லாம் தடவைப்படாது, வாத்தியமே கிடையாது. இது ஏன்னா நம்பெருமாள் எழுறாருன்னா வாத்தியம் இருக்கணும். ஆனா வாத்தியம் இருந்தா ராமானுஜம் விட்டுதான் கேட்க முடியாது. நம்பெருமாளால ராமானுஜம் விட்டுதான் கேட்கணும். அதே நேரத்துல நம்பெருமாள் ஏற்றபடியா வாத்தியம் இருக்கணும். ரெண்டும் ஆகணும் இல்லையா. கேட்கணுன்றதுக்காக வாத்தியத்தை நிறுத்திட்டார், பூர்ணமா கேட்கிறார். அன்னைக்கு வாத்தியமே இல்லாம தான் ராமானுஜம் விட்டுதான் பூர்த்தி ஆகும். இன்னைக்கு செய்யறங்க இது நடந்துட்டு இருக்கு. சப்தாவரண புறப்பாடுன்னு பேரு, சப்தாவரண புறப்பாடுன்னு பேரு. அன்னைக்கு கோட்டி ராமானுஜரே கிடையாது இல்ல. அப்புறம் வரைய என்ன இவரும் இல்ல, சுவாமி நன்றா சேவிக்கிறதுக்கு இவரும் இல்ல. காது கொண்டு கேட்டு கேட்டு நம்பெருமாள் புறப்பாடு இல்லையா வாத்தியர்கள் நாற்பத்தி முறையில மட்டும்தான் வாத்தியம் வாசிப்பார். ஆனா அதற்கு மேல வடக்கு வாசல், தெற்கு வாசல், கிழக்கு வாசல், மேற்கு வாசல், இந்த வாசல் கூட விட்டோம் இங்க மட்டும்தான் வாத்தியம் வாசிப்பா. அதுக்கு நிறுத்திக்குவா. ஆக இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி இருந்துட்டு செவிச்சுட்டு போவாரு. சப்தாவரண புறப்பாடு அங்க உண்டது. ஆனா ஸ்ரீவைகுண்டம் 12 ஆவரணம். சப்தாவரணன்னு இதுக்கு பேர் வச்சிருக்கா. 12 ஆவரணம் இதுக்கு என்ன சுவாமி பேரு தெரியல. அங்க போய் தான் கேட்கணும். நாம அங்க போனோம்னே கேட்கலாம், சுவாமி நாங்க எத்தீந்திர மதிகா தீபிகாக்கு காலட்சேபம் கேட்டிருக்கோம், அங்க 12 ஆவரணம் சொல்லிருக்கா அந்த சுவாமி, என்ன பேரு சுவாமி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. போனா ஆட்டோமேட்டிக் நமக்கு தெரியும்னா நமக்கு தான் கர்மாவே தொலைஞ்சு விட்டேன். கர்மா தொலைஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்க போறோம். அப்ப 12 ஆவரணங்கள் நிறைய இன்னும் இருக்கும். 12 ஆவரணங்கள்ல கோபுரங்கள் இருக்கும், பிரகாரங்கள் இருக்கும், மணிமண்டபம் இருக்கும். எல்லாமே கூடி இருக்கக்கூடிய தேசம் தான் ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டம் பேரு. அது ஒரு நகரம். அப்ப நித்திய விபூதி, அந்த நித்திய விபூதிக்கு ஒரு இடம் தான் ஸ்ரீவைகுண்டம். அது நகரமா இருக்கு. அதில் ஆனந்தம் என்ற பெயரோடு அபாயமா இருக்கும், நன்னா இருக்கும். ஸ்ரீவைகுண்டம் என்கிற பெயர் இருக்கு, ஆனந்த் என்கிற பெயரோடு மித்த லோகங்கள்லாம் இருக்கு. சரி சரி சுவாமி, ஆனந்தம் என்ற பெயருக்கு கோயில் இருக்க, ஆனந்தம் என்கிற பெயரோடு கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு தான் என்னது, அந்த கோயிலுக்கு தான் ஒரு சபா இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள அந்த கோயிலுக்குள்ள ஒரு சபா இருக்கு. இதற்கு தான் மகாமணி மண்டபம்னு பேரு. மகாமணி மண்டபம்னு பேரு. திருமாமணி மண்டபம் இருக்கு, மகாமணி மண்டபம் இருக்கு. 1000 தூண்கள் இருக்குமா, 1000 கால் மண்டபம் இருக்கும். இதெல்லாம் அங்க இருந்து ஸ்ரீவைகுண்டத்துல எப்படி இருக்கோ அதை நம்ம சேவிக்கிறோம்னா ஸ்ரீரங்கத்தை சேவிக்கலாம். ஸ்ரீவைகுண்டம் எப்படி என்ன பூலோக வைகுண்டம் சொல்றோமோ, பூலோக வைகுண்டம்னு திருமலையை சொல்றா, அது அவ்வளவு தூரம் பொருந்தாது. திருமலைக்கு பூலோக வைகுண்டம் பொருந்தாது. ஆனா ஏன் அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்காருன்னா, ஸ்ரீவைகுண்டத்துல எந்த அனுபவத்தை நம்ம கொடுக்குறாரு அந்த அனுபவத்தை அந்த பெருமாள் கொடுக்குறாரு. அங்க போனா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி அதனால பூலோக வைகுண்டம் சொல்றாரு. ஆனா ஸ்ரீவைகுண்டம் இருப்பது போல அங்க உண்டான கிடையாது. ஆனா அதை போல இருக்கிறது எங்கன்னா அது ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்கத்துல பூர்த்தியா இருக்கு. 1000 கால்களுடைய தூண்கள் அங்க உண்டு. திருமாமணி மண்டபம் உண்டு, 1000 கால் மண்டபம் உண்டு, பெரிய வீதி உண்டு, சப்த பிராகாரங்கள் உண்டு. அந்த விபூதிக்குள்ளே வைகுண்டம் என்கிற ஊர் இருக்கும். எடுத்துக்காட்டு பாருங்க, வைகுண்டம் என்கிற அப்பனா பெரிய ஊர் போல் இருக்கு. அந்த ஊருக்குள்ள வைகுண்டம் ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊருக்குள் ஆனந்தம் என்கிற ஆச்சரியமான ஒரு ஆலயம் இருக்கும்.
ஆனந்தம்ங்கிற ஆச்சரியமான ஆலயம், ஒரு கோயில் இருக்குமா. அந்த ஆலயத்துக்குள்ளே 1000 கால் மண்டபம், 1000 கால் மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துக்குள்ளதான் ஆனந்தமான திருமாமணி மண்டபம் இருக்கு. இதெல்லாம் இப்போதும் ஸ்ரீரங்கத்தில் நாம் சேவிக்கலாம், ஸ்ரீரங்கத்தில் நாம சேவிக்கலாம். ஆனா ஒரே ஒரு வாசி, என்ன வித்தியாசம் தெரியுமா? அங்க 1000 கால் மண்டபங்களும் ஒவ்வொரு காலம் ரத்னமயமாக இருக்கும், ஒவ்வொரு காலம் ரத்னமயமா இருக்கும். ஆனா இங்க ஒவ்வொரு காலம் கல்லால கட்டப்பட்டதுதான். ரத்னம்லாம் எவ்வளவு எடுத்துன்னு போயிருப்பா. அங்க ஒவ்வொரு காலம் ரத்னமயமாக பண்ணப்பட்ட திரும்பி அங்க 1000 கால் மண்டபங்கள் ஸ்ரீவைகுண்டத்துல. திருவரங்கத்துல எப்படி இருக்குன்னா கல்லால பண்ணப்பட்டதுதான், அதுதான் வித்தியாசம் அப்படின்னு. அந்த திருமான மண்டபத்துல தர்மாதி பீடம் இருக்கு. தர்மாதி பீடம், தர்மாதி பீடம் என்னன்னு, 8 கால்களோடு கூடிய தர்மாதி பீடம். கூர்மாதின் திவ்யலோகம் ததுரிய மணிமயம் மண்டபம் தத்ரசேஷம் தஸ்மின் தர்மாதி பீடம் ததுபரி கமலம் சாமன கிரகணீச்ச விஷ்ணும் தேவி விபூதாய கனமலகம் பாதுகே வைனதேயம் ஜேனேஷம் துவரபாலாம் குமதவதா விஷ்ணு பக்தா பிரபக்தின்னு தெரிவிக்கிறார். இது நிச்சூபூதிக்குண்டான ஸ்லோகம். அப்படிக்கச்சே 8 கால்களோடு இன்னைக்கும் தர்மாதி பீடம்னு திருவல்லிக்கேணி பார்சாதி உற்சவத்துல முதல் நாள் காத்தால புறப்பாடு தர்மாதி பீடம் தான். 8 கால்களோடு. அந்த 8 கால்னா என்ன சொல்ல அர்த்தம்? தர்மம், அதர்மம், ஞானம், அஜ்ஞானம், வைராக்கியம், அவைராக்கியம், ஐஸ்வர்யம், அனைஸ்வர்யம், இந்த 8 கால்களோடு கூடியதுதான் தர்மாதி பீடம். தர்மம், அதர்மம், ஞானம், அஜ்ஞானம், வைராக்கியம், அவைராக்கியம், ஐஸ்வர்யம், அனைஸ்வர்யம். அப்ப தர்மத்துக்கு எதிர்த்தட்டு, ஞானத்துக்கு எதிர்த்தட்டு, வைராக்கியத்துக்கு எதிர்த்தட்டு, ஐஸ்வர்யத்துக்கு எதிர்த்தட்டு. இது இத்தனை இருக்கக்கூடியது கால்கள், 8 கால்கள். இந்த 8 கால்களுக்கு கூடிய பெரிய தர்மாதிபீடம். அந்த தர்மாதிபீடம் தான் பெருமாள் வீட்டிலிருந்த திருக்கோலத்தோடு ஏற்றிருக்காரு. இதுக்கு என்ன தெரியுமா பாசனம்? இருளிய சுடர்மணிகள் இமைக்கும் நெட்டி. பெருமாள் திருமணம் முதல் பாசனம் குலசேகராழ்வார். இருளிய சுடர்மணிகள் இமைக்கும் நெட்டி இனத்துத்தி அணிபனங்கள் ஆயிரங்களார்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிலங்கும் புண்ணியத்தை அரங்கியமேவி திருவரங்க பெருநகரில் தென்னீர் பொன்னி திறக்கையால் அடிவருள பண்ணிகொள்ளும் கருமணியை கோமலத்தை கண்டுகொண்டு என் கண்ணினகள் என்று கொலோ கணிக்கும் நாள் என்றிருக்கிறாள் இல்லையா? அப்படியே இந்த பாட்டுல எப்படி இருக்கோ அப்படியே இருக்கு. இந்த பாட்டுல எப்படி இருக்கோ அப்படியே ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கு. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? இது குலசேகர ஆழ்வாருடைய திருமொழி, பெருமாள் திருமொழி. அவர் பாடினது இங்க திருவரங்கத்துல சைனத்தின் இருக்காரனோ, சைனத்துக்குன்னா அரவணமேல் தீர்ந்தவன் தான் அப்படின்னு இல்லையா? அந்த சைனத்தை பெருமாளா பாடினது. ஆனா ஸ்ரீவைகுண்டத்தை வீட்டிலிருந்த திருக்கோள் உட்கார்ந்து இருக்கார். அதுதான் வித்தியாசம். அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய திருக்கோலத்துல பாடணும், அது பாடாம ஸ்ரீரங்கத்துல பாடினார். ஸ்ரீரங்கத்தை விட சைனிச்சிட்டு இருக்காரனும் ஆடமா பலத்தின் இளமையில் ஒரு பாலனாய் ஆளவேடும் உண்டான் அரங்கத்தரவனான சைனித்து இருக்கக்கூடிய பெருமாள் தான் பாடுகிறார் அப்படின்னு தெரியும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த இது இங்க இந்த பாட்டு பிரகாரமே ஸ்ரீவைகுண்டம் அப்படியே இருக்கு. அதுக்கு மேற்கொண்டு அங்கு ஆதிசேஷன் 1000 தலைகளோடு இருப்பாராம். இங்க 5 தலை தான். இங்க இருளிய சுடர்மனையில் இமைக்கும் நெட்டினே 5 தினம். வாயோர் 500 துதங்களார்ந்த வரையுடம்பில் அனல் நாகம் உமிழ்ந்த செஞ்சு. ஆனா திரு குலசேகராழ்வா 1000 தான் சொல்லியிருக்காரு. வாயோர் 500 500 2 500 இதான் மலையாளம். ஏன்னா அவர் கொஞ்சம் மலையாள வாசனை அவருக்கு இருக்கு. குலசேகர ஆழ்வார், குலசேகர ஆழ்வார்க்கும் நம்மாழ்வார்க்கும் மலையாள வாசனை உண்டு. திருவஞ்சி குலத்துல அவர் அவதாரம் பண்ணார் இல்லையா? மலையாள தேவதேச அவதாரம் பண்ணார். அதே ஒரு நம்மாழ்வாரும் மலையாளத்துக்கு தேசத்துக்கு பக்கத்துல அவதாரம் பண்ணிருக்காரு இல்லையா? அந்த அதோட அவருடைய திருத்தாயார் மலையாள தேசத்துல வந்தவா. உடையரங்கநாச்சியார் ஆழ்வாருடைய நம்மாழ்வார் திருத்தாயார் உடையரங்கநாச்சியார் மலையாள தேசத்துல வந்தார் இல்லையா? அந்த வாசனை அப்படியே இருக்குமோ? அவரும் அதே மாதிரி சொல்லியிருக்கார். அங்கங்க இந்த மலையாள சப்தங்கள் எடுத்து போடுவார். அதே மாதிரி இவரும் வாயோ 500 மலையாள வாசனை. அது வாயோரி 500 துதங்களாந்த வடையுரம்பில் அனல்நாகம் உமிழ்ந்த செஞ்சின்னு 1000 தலைகளோடு இருக்கார். 1000 தலைகளோடு இருக்காருனோ அதற்கு நடுவுல தர்மாதி பீடம். இது ஆதிசேஷன். ஆதிசேஷனுக்கு 1000 தலைகளோடு இருக்கக்கூடிய ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் நடுவுல தர்மாதி பீடம். அந்த தர்மாதி பீடத்துல 8 தளங்களோடு கூடிய தாமரை. அது ரொம்ப அதுக்கு மேல ரொம்ப நல்லா இருக்குமா? அதை சுத்தி
நன்னா சாமனம் வீசவா, ஒரு பக்கம் சாமரம், இன்னொரு பக்கம் குடை பிடிக்கிறவா, இவாளெல்லாம் நின்று இருக்கா. அதற்கு மேலே மறுபடியும் ஆதிசேஷன். முதல்ல 1000 தலைகளோடு கூடிய ஆதிசேஷன், அதற்கு நடுவில் தர்மாதி பீடம், அதற்கு மேலே 8 தளங்களோடு கூடியிருக்கூடிய தாமர புஷ்பம், அங்க பக்கத்துல சாமரம் வீசிட்டு இருப்பா. அதற்கு மேல் ஆதிசேஷன் இருக்கா இல்லையா, ஆக 1000 பணங்களோடு இருக்கவரை கீழே இருக்கிறார். அதன் பிறகு தர்மாதி பீடம், அதற்கு மேலே ஒரு தாமரை, அதற்கு மேலே மறுபடியும் ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷ படக்கையில் அமர்ந்து கொண்டு, அதாவது ஞானம், ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் இத்தனையும் பொழிந்து இருக்கக்கூடிய ஆதிசேஷன், அவருக்கு அனந்தன்னு பேரு. ஆதிசேஷனுக்கு அனந்தன்னு பேரு. என்ன, அனந்தமான பகவானை தனக்குள்ள அந்தப்படுத்தினார் இல்லையா, அதனால அவருக்கு அனந்தன்னு பேரு. அனந்தாழ்வான் திருமலையில. ஆனா திருவனந்தாழ்வான் யார சொல்றோம், ஆதிசேஷன் சொல்றோம். ஏன் அவருக்கு அனந்தனான அந்த பகவானை அந்தப்படுத்தினார் இல்லையா, அதனால்தான் அனந்தன் பேரு. அனந்தனை எப்படி சுவாமி தனக்குள் நெருக்கினார்னா, அதாவது வைகுண்டநாதனே ஆதிசேஷனுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரணும். ஆமா சுவாமி, அப்ப வைகுண்டநாதன் பெரியவரா, இவர் பெரியவரா? ஒரு வஸ்துக்குள்ள இருக்கிறோம்னா, அப்ப எந்த வஸ்து அந்த வஸ்துக்குள்ள இருக்கோ, அந்த வஸ்துவை எது தாங்கிறதோ, தாங்கக்கூடிய வஸ்து, அந்த தாங்கப்படுகிற வஸ்து, தாங்குகிற வஸ்துவை காட்ட தாங்கப்படுகிற வஸ்து பெருசா இருக்கணுமோ. ஆனா இது ஆத்மாவை பொறுத்தாது. சரீரத்தை தாங்கிறது ஆத்மா தான். ஆத்மா அணுஸ்வரூபமா இருக்கு. ஆனா சரீரம் ரொம்ப பெருசா இருக்கு. சரீரம் பெருசா இருக்கு, சரீரம் தாங்கிறதா ஆத்மா தாங்கிறதா? எப்ப தெரியுமா? ஆத்மா கிளம்பி போயிடுச்சுன்னா சரி கீழே வந்து உள்ளதுன்னும். இப்ப இத்தனை நாள் தாங்கின்றது இது ஆத்மா தானே. ஆனா அந்த மாதிரி இல்லை இது. இங்க ஆதிசேஷன் ரொம்ப பெரியவர். அப்ப அந்த பெரியவர் அப்ப அனந்தனான அந்த பகவானை அந்தப்படுத்தினாரணும். அதுல உட்கார்ந்துட்டு இருக்காரு என்றாலே பகவானை விட ஆதிசேஷன் பெரியவராக இருந்தாகணும். இருந்தா தான் பண்ணணும். அப்ப அனந்தனான பகவானை சாந்தனாக ஆக்கிட்டாரணும். அனந்தனான பகவானை சாந்தனாக ஆத்தினாரணும். அதனால்தான் அவருக்கு திருவனந்தாழ்வான்னு பெயர். திருவனந்தாழ்வான்னு அதனால பேரு. இதுக்கு பேரு அதுக்கு தெரிவிக்கிறார். அதுக்கு மேலே வாசப்ரம், அப்படியானால் வாயெழுத்து சொல்ல முடியாததுக்கு, வாயா விளக்க முடியாதவருக்கு தெய்வீக மங்கள விக்கிரகத்தோடு பகவான் எழுந்தளிக்கிறார். வாசப்பரம்னு பேரு. ஏன்னா வாயால் சொல்ல முடியாது சுவாமி, அவர் எப்படி சுவாமி, அவர் தான் சுவாமி அப்படி சொல்றோமோ. அப்ப என்னன்னா, வாயெடுத்து சொல்ல முடியாதவருக்கு அவருக்கு பெருமை. அந்த பெருமையோடு தெய்வீக மங்கள விக்கிரகத்தோடு பகவான் எழுந்திருக்காள். அந்த திருமேனி எப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியுமாங்க? முடியாது சுவாமி. அந்த திருமேனி அப்ராகத்தமான திருமேனி, அது பேர் நமக்கே உண்டு. ஆனா சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட விஷயம்தான் எது? நித்திய விபூதி. இப்படிப்பட்ட விஷயம்தான் நித்திய விபூதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்திய விபூதியில் காலம் கிடையாது. அப்ப காலம் கிடையாதுன்னு இல்லவே இல்லைன்னா, காலம் உண்டு. ஆனா அந்த காலத்துக்கு பிரபு பகவானே. ஆனா லீலாபூதியில் பகவான் பிரபுவானா காலம் தான் பிரபுவா இருக்கு. காலத்தை வைத்துக் கொண்டுதான் எல்லாருமே அதுக்கு தகுந்தாப்பதான் நடந்துக்கிறார். பகவானே அதுக்கு தகுந்தவாறு நடந்துக்கிறார். இருக்கட்டும், இது ஒண்ணு. அதுக்கப்புறம் அங்க போனவா திரும்புறது கிடையாது. நித்தியபூதியிலே நச்சபனராவர்த்தது. அது மட்டும் இல்ல, அங்க பஞ்ச இந்திரியங்கள் உண்டு, பஞ்ச எல்லாமே உண்டு. எல்லாமே என்ன புதுசா உருவாக்கப்பட்டதா கிடையாது. பகவத் சங்கல்பத்தால எப்பொழுதும் நித்தியமா இருக்கக்கூடிய தன்மை. அது மட்டும் இல்ல, நித்தியாத்மாக்கள் நித்தியமா இருக்காருன்னா பகவத் சம்பந்தம் இல்லையான்னா இல்ல. அவன் நித்தியாத்மாக்கள் நித்தியமா இருக்கு, நித்திய சங்கல்பத்தாலே நித்தியாத்மாக்கள் பகவானுடைய அண்டி இருக்கிறான்னு தெரியாது. அதற்கு மேற்கொண்டு அங்க பகவானுக்கு பிரதிநிதியாக 24 தத்துவங்கள் பூர்ணமாக இருக்குன்னு தெரிவித்தார். அந்த திருமாமணி மண்டபம் 1000 கால் மண்டபம், 1000 ரத்னம் கால்களோடு கூடியது. இங்க கல்லாலே சமைக்கப்பட்ட மண்டபங்கள். அது மட்டுமல்ல, அங்க ஸ்ரீவைகுண்டம் விகுண்டம் குறையுது, வைகுண்டம் குறைவு கிடையாது. அங்கன்னா பக்திக்கோ அனுபவத்துக்கோ குறைவு இல்லாத நலபந்தம் இல்லதோ நாடுன்னு தெரிவிக்கிறார். அதுக்கு மேல பரமம் யோகம். பரமம் யோகம்னா ஆகாசம், இதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆகாசம் இல்லாத அப்படி மேம்பட்ட ஆகாசம் இருந்தார். இத்தனை நிலைகளோடு சொல்லி நித்திய விபூதி இதோடு முடியிட்டு.
இதோடு நெற்றி பூஜை முடிஞ்சிட்டு இனிமே எது வரை சொல்லணும்? தர்மபூத ஞானம். இனிமேதான் சிரமங்களே இருக்கு. இது வரைக்கும் ஆனந்தமா கேட்டுட்டோம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. அப்படி இதை சொல்றதுக்கு பயப்பட வேண்டாம். என்ன அர்த்தம்னா அதுக்கு ஜாகிரதையா கேட்கணும்னு அர்த்தம், வேற எதுவும் இல்லை. ஏன்னா எதுவுமே சிரமம் கிடையாது. நாம அதுல நல்லா நம்ம மனசை வச்சு ஸ்ரத்தையோடு கேட்டோம் வச்சுங்க. ஸ்ரத்தையா தேவகா தேவஸ்ரம் அஸ்மிருதின்னு அப்ப ஸ்ரத்தையோடு கேட்டோம்னா நல்லா புரிஞ்சிடும். அது மட்டும் இல்ல, நான் நீங்க சொல்றதுனாலயோ இல்ல நீங்க கேட்கறதுனாலயோ இல்ல, ராமாவுடைய திருவடி வளர்த்தாலும் புரிய போறதுங்கிற வண்ணம் உனக்கு மனசுல பட்டு கொடுத்துன்னு வச்சுக்கோ, நிச்சயமா புரிஞ்சிடும், ஒன்றும் சிரமமே இல்லை. இப்ப இனிமே தர்மபூத ஞானம் இது அடுக்கட்சி இவரே எடுத்திருக்கார். ஆபத்தே இதுலதான் அப்படின்றார். இந்த ஆபத்தே இதுலதான். என்ன சுவாமி ஆபத்து இதுலதான் சொல்றேன்னா, ஏன்னா இது 7வது அவதாரம். 6 அவதாரம் முடிஞ்சிட்டு 3 அவதாரம் பிரமாணத்தில், சப்த பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், இது 3 அவதாரம். அதற்கு மேலே பிரமேயத்திலே 6-7 அவதாரங்கள் இருக்கு. அதுல இது 4வது அவதாரம். அப்படின்னா முதல் அவதாரம் பிரகிருதி பிரமேயத்தில், 2வது அவதாரம் காலம், 3வது அவதாரம் நித்தியுபதி, 4வது அவதாரம் தர்மபூத ஞானம். சரி சரி சுவாமி, இந்த தர்மபூதி அப்படின்னு கொஞ்சம் சமம்னு சொல்ல வேண்டாம், இருக்கு, நம்ம ஸ்ரத்தையா கேட்டா வந்துடும். இப்ப எதனால் தர்மபூத ஞானம்னு சொல்றான்? தர்மபூத ஞானம் இல்லையா, எதனால் ஜனம்னு இது யாருக்கு இருக்கும்? தர்மபூத ஞானம் யாருக்கு இருக்கும்? ஜீவனுக்கும் உண்டு, அதே போல பகவானுக்கும் உண்டு. இருவருக்கும் இருப்பதுதான் தர்மபூத ஞானம். பகவானுக்கும் தர்மபூத ஞானம் உண்டு, அதே போல ஜீவாத்மாவுக்கும் ஜன்மவுக்கும் உண்டு. அப்படின்னா ஆத்மாவுக்கும் இருப்பது தர்மபூத ஞானம், பரமாத்மாவுக்கும் இருப்பது தர்மபூத ஞானம். ஆக ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் தர்மமாக இருக்கிறபடியாலே தர்மபூத ஞானம் அப்படின்னா. அது மாத்திரம் பூத தர்ம பூத, பூதன்னா என்னது? பூதத்தாழ்வான்னு சொல்றோமோ. பூதன்னா என்ன சொல்ற அர்த்தம்? பூ சத்தாயாம் தாத்து, பூ சத்தாயாம் தாத்து. அப்படின்னா பூன்னா இருக்கிறபடியாலே, இருக்கிறபடியால பூ சத்தாயம், பூதத்தாழ்வா இருக்கிற ஆழ்வான்னு பேரு. பூதத்தாழ்வா இருக்கிறபடியால. அப்ப ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் தர்மமாக இருக்கும் ஞானம் தர்மபூத ஞானம், ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் தர்மமாக இருக்கும் ஞானம் தர்மபூத ஞானம். அப்படின்னா புரியலையே சுவாமி, புரியத்துக்கா சொன்னேன். விளக்குக்கு எது தர்மம்? விளக்குக்கு தர்மம் ஒளி, பிரகாசம் தானே விளக்குக்கு தர்மம். பிரகாசமே இல்லை, விளக்கு நல்லா இரு சுவாமி அப்படின்னா இப்ப விளக்கே இல்லைன்னு அர்த்தம். அப்ப விளக்குக்கு தர்மம் பிரகாசம் ஒளி, வெளிச்சம்தான் தர்மமா இருக்கும். அதே போல விளக்குக்கு தர்மம். ஜீவாத்மாவுக்கு எது சுவாமி தர்மம்? ஜீவாத்மாவுக்கு எது தர்மம்? ஜீவாத்மாவுக்கு ஞானம் தான் தர்மமா இருக்கும். ஜீவாத்மாவுக்கு எது தர்மம்னா ஞானம் தான். அதனால்தான் தர்மபூத ஞானம். ஏன் தர்மபூத ஞானம் சொல்றா? தானே பாருங்க, ஏன் தர்மபூத பூதம்னா இருக்கிறது, தர்மம் எது? ஜீவாத்மாவுக்கு தர்மம் ஞானம். அந்த தர்மம் இருக்கு, அந்த தர்மம் இருக்கு ஞானம், அதான் தர்மபூத ஞானம். எந்த தர்மம் இருக்கு? ஜீவாத்மா தர்மம் ஞானம் அது இருக்கு, அதனால தர்மபூத ஞானம். இது ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் தர்மமாக இருப்பது. தர்மம்னா என்ன சுவாமி? தமிழ்ல சொல்லுங்க. தர்மம் தமிழ்லயே சுவாமி, தர்மம் என்ற சப்தம் சம்ஸ்கிருதம். ஆனா நம்ம தர்மம் தர்மம் சொல்லிட்டு இருக்கோம், நம்ம நல்லா புரியுது. தர்மம்னா என்ன அர்த்தம்னா பண்பாக, அதாவது குணமாக, ஆத்ம பரமாத்மாவுக்கு பண்பாக இருக்கும், தர்மமாக இருக்கும் ஞானம் தர்மபூத ஞானம். ஆத்ம பரமாத்மாவுக்கு பண்பாக இருக்கும், குணமாக இருக்கும், அதுதான் அந்த ஞானம் தான் தர்மபூத ஞானம். சரி சுவாமி, ஜீவாத்மாவுக்கும் இருக்கு,
பரமாத்மாங்க இருக்கு. அப்பனா எனக்கும் இருக்கு, அவருக்கும் இருக்கணும். நல்லா பார்த்துக்கணும். இனிமேதான் ஜாகிரதையா கேட்கணும். அடியேனுக்கு இருக்கு, உங்களுக்கும் ஞானம் இருக்கு, அடியேனுக்கு ஞானம் இருக்கு, பகவானுக்கு ஞானம் இருக்கு, இருக்கணும். அப்ப எனக்கும் இருக்கு, அவருக்கு இருக்கு இல்லையா? அப்ப நானும் பகவானும் ஒன்னா? இந்த ஞானம் இருக்கு. அடியேனுக்கும் தர்மபூத ஞானம் இருக்கு, பகவானுக்கு தர்மபூத ஞானம் இருக்கு. ரெண்டு ஒன்னா? ரெண்டு ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. நீங்க நீங்க அதென்ன சொல்லி தர்மபூத ஞானம் ரெண்டு பேருக்கும் உண்டுன்னு சொல்லிருக்கணும். அப்ப தர்மபூத ஞானத்துல சாமியம் ரெண்டு பேரும் ஒத்து போறதுனும். அப்ப ரெண்டு ஒண்ணும் சொல்லாம சொல்ல முடியாது. ஏன்னா தர்மபூத ஞானம் வாஸ்தவம் தான். நம்முடைய தர்மபூத ஞானம் மறைக்கும், பகவானுக்கு தர்மபூத ஞானம் மறைக்காமல் இருக்கும். என்ன புரிஞ்சுக்கணும்? நம்முடைய தர்மபூத ஞானம் மறைக்கும், பகவானுடைய தர்மபூத ஞானம் மறைக்காமல் இருக்கும். எனக்கு மறைத்து இருக்கும். ஏன் எனக்கு மறைக்கிறது? எனக்கு கர்மங்கள் இருக்கு. எனக்கு கர்மங்கள் இருக்கிறபடியாலே அந்த தர்மபூத ஞானம் மறைக்கிறது. பகவானுக்கு கர்மங்கள் இல்லை, அதனால மறைக்கவும் இல்லை. நல்லா பண்ணுங்க. உனக்கு கர்மங்கள் இல்லை, எனக்கு கர்மங்கள் இருக்கு, அதனால மறைக்கிறது. மறைவது எவ்வளவு வேணா மறையலாம், எவ்வளவு வேணாம். நல்லா பாருங்க, எவ்வளவு வேணா மறையலாம். இப்ப இந்த பக்கம் ஒரு விளக்கு வச்சிருக்கோம், ஒரு விளக்கு வச்சிருக்கோம், 1000 வாட்ஸ் பல்ப் ஒன்று போட்டு விளக்கு வச்சிருக்கோம். அதை முதல்ல ஒரு பேப்பரை வச்சோம், கொஞ்சம் மறைக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சோம், இன்னும் மறைக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு துணியை வச்சோம், இன்னும் மறைக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு துணியை வச்சோம், இன்னும் மறைக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு பேப்பரை வச்சோம், இன்னும் மறைக்கிறது. அதுக்கப்புறம் சோறையே கட்டிட்டோம், பூர்த்தியா மறைச்சிட்டோம். மறைவுல அந்தந்த மனுஷனுக்கு தகுந்த மறைவுல என்னது வேறுபாடுகள் உண்டு. மறைவுல வேறுபாடுகள் உண்டு. என்னென்ன வேறுபாடுகள்? என்னன்னா கெட்டியா மறைக்கிறது, சுமாரா மறைக்கிறது, ஒரு துளி மறைப்பது, பூர்ணியா மறைப்பது. இந்த வேறுபாடு இருக்கு இல்லையா? அந்த இப்ப எனக்கு ஃபுல்லா கெட்டியா மறைச்சிட்டுன்னு வச்சுக்க, ஒண்ணுமே இல்லை சுவாமி. இந்த பக்கம் விளக்கு இருக்கு, இந்த பக்கம் சிவத்தை போட்டு அந்த விளக்குடைய பிரகாசமே வராத அளவுக்கு பண்ணிட்டேன். இது போல எனக்கு ஞானம் இருக்கு, அந்த ஞானத்துக்கு ஒரு திரை வந்துருத்தணும். அந்த திரை தான் என்னது? கர்மா. அந்த திரை தான் கர்மா. அப்ப அந்த திரையில மாறுபாடுகள் வரணும். மெலிசான தரை, திக்கான தரை, 4 தரை, 6 தரை அப்படின்னு போட்டு தரணும். அப்ப அந்தந்த திரைக்கு தகுந்தாப்புல என்னுடைய கர்மத்துக்கு தகுந்தாப்புல அது மறைக்கிறது. சரி சுவாமி, அப்பனா எப்படி நான் பரப்பேன்? என்னுடைய கர்மத்துக்கு தகுந்தாப்புல அந்த தர்மபூத ஞானம் மறைக்கிறதுனும், ஞானம் மறைக்கிறதுனும். அப்படின்னு மறுபடியும் சொல்றேன், தர்மபூத ஞானம் தான் மறைக்கிறது, ஆத்மா மறைக்கல. எனக்கு வரக்கூடிய தர்மபூத ஞானம் மறையிறது. அது எப்படி மறையிறது? பூர்ணமா மறைச்சுட்டுன்னு வச்சுக்கோ. அந்த தர்மபூத கர்மத்தால பூர்ணமா மறைச்சு வச்சுக்கேன். நான் கல்லா பறக்கிறேன், மண்ணா பறக்கிறேன். பூர்ணமா மறைஞ்சு விட்டோம்னா நான் கல்லா பறக்கிறேன், ஒன்னா பண்ணேன் கர்மத்தால். ஏன்னா ஞானம் இல்லை என்று சொல்ற அளவுக்கு நல்லா பாத்துங்க, ஞானம் இல்லை என்று சொல்ற அளவுக்கு இருந்தா தான் கல்லா மண்ணா பறப்பேன். அகல்யா கல்லா ஆயிட்டா. ஏதாவது ஞானம் இருந்ததா? ஒரு ஞானம் இல்லையே, ஞானமே பூர்த்தியா இல்லையே. ஞானம் இல்லைங்கிற சொல்ற அளவுக்கு அவ கல்லா மண்ணா பறக்கிறோம். அப்பனா என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. அந்த கல்லுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு எந்த ஞானம் இல்லாத அளவுக்கு இருக்கும். அப்ப எனக்கு அந்த அளவுக்கு மறைப்பு ஏற்பட்டிருக்கு, அந்த அளவுக்கு கர்மா, அந்த அளவுக்கு கர்மா. அந்த கர்மத்தால எனக்கு என்ன ஆயிடுச்சு? தர்மபூத ஞானம் மறைக்கப்பட்டது. கல்லாகவோ மண்ணாகவோ இருப்பேன், முதல் நிலை. சரி சுவாமி, கொஞ்சம் ஞானம் இருக்கு, தர போட்டிருக்கா, ஒரு துளி வந்துட்டு, கொஞ்சம் ஞானம் இருந்தா நான் எதுவா பிறப்பேன்? மரம் செடி கொடியா பிறப்பேன். கொஞ்சம் தர்மபூத ஞானம் இருந்து வச்சுக்க, மரம் செடி கொடியா பிறப்பேன். சரி சுவாமி, கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திலே வாங்கல. இது வரைக்கும் சொல்றோம், நம்ம வரைக்கும் வருமானம் வரும். நம்ம வரைக்கும் என்ன, பிரம்மா வரைக்கும் வரும். பிரம்மா வரைக்கும் வரும், நம்ம வரைக்கும் இல்ல, பிரம்மா வரைக்கும் வரும். அப்படியா சுவாமி? ஆமா. இது எப்படின்னா, முதல்ல ஞானமே பூர்த்தி, ஞானமே இல்லைன்னா மறைக்கிறதுன்னு அர்த்தம். கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கணும். அப்ப ஆத்மாவுக்கு ஞானமே இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அந்த ஞானம் கர்மத்தால திரை போட்டு மறைக்கிறது. அந்த தர்மபூத ஞானம் வெளில வரல.
வெள்ள வராதபடியாலே கல்லு மண்ணா பறந்தேன். முதல் நிலை. கொஞ்சோண்டு வெள்ளம் வந்துட்டு மரம் செடி கொடியா பிறந்தேன். இன்னும் கொஞ்சம் அதிகமாயிருக்கு. இப்படி இப்படி வச்சுப்போமே, 10 தரை போட்டிருக்கா. ஒவ்வொரு தரையா எடுத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சம் வெளியும் ஒவ்வொரு துளி வந்துட்டே இருக்கணும். முதல் தரை, 2ஆம் தரை, 3ஆம் தரை அப்படின்னு போட்டுருக்கணும். இப்ப கொஞ்சம் அதிகமா கொஞ்சம் ஞானம் ஒரு துளி வந்திருக்கு. மரம் செடி கொடியா பிறந்தேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு சுவாமி. இன்னும் கொஞ்சம் வந்துட்டு மீன் திமிங்கலமா பிறக்கிறேன். மீன் திமிங்கலமா பிறக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஞானம் வந்துட்டு சுவாமி. அப்படியே கொஞ்சம் என்னன்னா பக்ஷியா பறக்கிறேன். பறவை இருக்கு இல்லையா, பக்ஷியா பறக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வந்துட்டு சுவாமி, கொஞ்சம் வந்துட்டு மிருகமா பறக்கிறேன். சரி சுவாமி, மிருகத்திலே ஒரு வகை உண்டு தெரியுமோனோ? குரங்கு. மிருகத்துல ஒரு குரங்கு வகை உண்டுனா மனுஷனை போல சிலதெல்லாம் பண்றதாமே. மனுஷனை போல சிலதெல்லாம் பண்றதுன்னா அந்த மாதிரி பறக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஞானம் வந்துருச்சுன்னா அப்ப முதல்ல கல்லு மண்ணு, அடுத்து மரம் செடி, அடுத்து மீன் திமிங்கலம், அடுத்து பக்ஷி, அடுத்து மிருகம், அடுத்து அந்த மிருகத்திலேயே சில வகை குரங்கு வகை. இது மனுஷனை போல இருக்கக்கூடிய குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் சொல்றானோ அந்த மனிதனை போல பண்றேன். இன்னும் கொஞ்சம் ஞானம் வந்துட்டு இதுன்னா மனுஷனை பிறக்கிறேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்றானோ மனுஷனா பிறக்கிறேன். பிறந்தவொடனே இன்னும் கொஞ்சம் ஞானம் வந்துட்டு சுவாமி, நான் உடனே சிவலிங்கம் போயிடுவேனா? இல்ல, ரிஷியா பறக்கிறேன். மனுஷனா பிறந்தனோ இன்னும் கொஞ்சம் ஞானம் வந்துடுச்சு, ரிஷியா பிறக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஞானம் வந்துடுச்சு சுவாமி, தேவர்களாக பிறக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஞானம் வந்துடுச்சு சுவாமி, சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாவா பிறப்பேன். பிரம்மாவா பிறந்திருந்தாலும் இன்னும் ஞானம் மறைத்து கொண்டுதான் இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், பிரம்மானா கிட்டத்தட்ட பெருமாளுக்கு சமானமா வச்சுல. பிரம்மாவா பிறந்தாலும் இன்னும் ஞானம் மறைச்சிட்டு கொண்டுதான் இருக்குன்னு அர்த்தம். இப்ப 0% இருந்து 90% வந்துட்டோம். 0 90 வந்துட்டோம். 0 எது? கல்லு மணல். இப்ப 90 எது? பிரம்மா. பிரம்மம் இல்ல, பிரம்மா இருக்குன்னு. அப்ப கல்லு மணல் இருந்து இருக்கும் ஆத்மா 0 90 வரைக்கும் எது மறைக்கிறதுன்னா எவ்வளவு கர்மா நான் பண்ணிருக்கிறேன் என்பதை பொறுத்துதான் மறைக்கிறதுன்னு அர்த்தம். சில பேருக்கு ஞானம் அதிகமா இருக்கு, சில பேருக்கு ஞானம் குறைவா இருக்கு, சில பேருக்கு அபாரமா பண்ணிட்டு இருக்கா, சில பேர் பணக்காரனா இருக்கா, ஏழையா இருக்கா. இதெல்லாம் நீங்க வேறு மதத்தோட இதுக்கெல்லாம் என்ன காரணம் கேளுங்க, பதிலே கிடையாது. நம்முடைய சனாதன தர்மத்துல இதுக்கு பதில் உண்டு, நம்முடைய சம்பிரதாயத்துல பதில் உண்டு. கர்மா, அவரவருடைய கர்மத்துக்கு அனுகுணமாக ஞானம் உண்டு, ஞானமில்லை. கல்லு, மரம், செடி, மீன், திமிங்கலம், மேற்கொண்டு ரிஷியாகவோ மனுஷனாகவோ பட்சியாகவோ அல்லது மிருகமாகவோ குரங்காகவோ பிரம்மாவாகவோ இதெல்லாம் பிறக்கிறமோனோ, இதெல்லாம் அந்தந்த கர்மத்துக்கு அனுமுகமாக பிறந்தது. ஆனா பரமாத்மாவுக்கு எத்தனை ஞானம் அத்தனை ஞானம் ஜீவாத்மாவுக்கு இருக்கின்றார். பரமாத்மாவுக்கு எத்தனை ஞானம் இருக்குமோ அத்தனை ஞானம் ஜீவாத்மா இருக்கு. ஆனா ஜீவனுக்கு கர்மங்கள் மூடி இருக்கு. அதனாலதான் அங்க போன உடனே நம்ம என்ன சொல்றோம், கோஷின்னு கேட்கிறான் பகவான். நம்ம இதெல்லாம் ஒவ்வொன்றும் லிங்க் பண்ணிட்டு வச்சுக்கோ, ரொம்ப நல்லா புரியும். ஆனா எல்லாமே எல்லா காலத்துக்கும் கேட்டிருந்தாதான் புரியும். இங்கிருந்தோ சில பேர்லாம் சில சுவாமிகள்லாம் எடுப்பார், அரசியல் அதிகாரிகள்லாம். இங்கிருந்து எடுக்கிற கேட்டதே இல்லைன்னா கேட்டது தெரியாது. இப்ப நம்ம அர்ச்சனாதி கேட்டிருக்கோமோ, கேட்டபடியால இங்கிருந்து ஒரு ஜீவாத்மா போறோன்னு பகவானுடைய மடியில உட்கார்ந்துன்னு கேட்கறது. உட்கார்ந்துட்டு பகவான் கோஷி நீ யாருன்னு கேட்கிறார். அகம் பிரம்மாஸ்மின்றார். அகம் பிரம்ம, நானே பிரம்மம்னு அர்த்தமா? இல்ல, உனக்கு இருக்கக்கூடிய குணங்கள் எனக்கும் உண்டு, ஆனா உனக்கு நான் சரீரமா இருக்கேன், இதாங்க அர்த்தம். அப்படின்னா அப்ப இங்கே இத்தனை குணங்கள் உண்டே சுவாமி, நாமே இருக்குன்னா கர்மாவால மூடிட்டு இருக்கோம். கர்மாவால மூடிட்டு இருக்கோம். இந்த கர்மங்கள் மூடியது விலக விலக என்னன்னா அழுந்தி கிடக்கக்கூடிய ஞானம் நன்னா என்ன ஆகுது, மலர ஆரம்பிக்க. அழுந்தி கிடக்கக்கூடிய ஞானம் நன்னா மலர ஆரம்பிக்குது. ஏன் நீ கர்மா மூடி இருக்க? என்னுடைய கர்ம வினை, என்னுடைய கர்ம வினைக்கு தகுந்தாற்போலதான் என்ன ஆகுது, இந்த ஞானம் முடிட்டு. அதைத்தான் தர்மபூத்த ஞானம். சரி,
எது போல திரையை எடுக்க எடுக்க வெளிச்சம் வந்துட்டே இருக்குமோ, திரையை எடுக்க எடுக்க வெளிச்சம் வந்துட்டே இருக்குமோ, அத போல சரி சுவாமி, இப்ப புதுசா ஞானம் இவருக்கு வந்துட்டா? கிடையவே கிடையாது. இப்பவும் கிட்டத்தட்ட பரமாத்மாவுக்கு சமமான ஞானம் இருக்கு, எல்லாருமே இருக்கு. சுவாமி எங்களுக்கு எல்லாம் உண்டா? உண்டு. உங்களுக்கு சுவாமி உண்டு. அப்ப ஏன் சுவாமி தெரியல? தெரியல, தர முடின்னு இருக்கு. என்ன தர? கர்மா. கர்மாங்கிற தர முடின்னு இருக்கு. இப்ப அங்க போனதுக்கு அப்புறம் புதுசா இந்த ஞானத்தை பகவான் கொடுத்தாருன்னா கொடுக்கல. புதியதாக ஞானத்தை எல்லாம் யாரும் உருவாக்க முடியாது. அப்ப என்ன இருக்கிற ஞானம், அந்த ஞானம் மூடி இருந்தது, அந்த திரையை எடுத்தா கொஞ்சம் 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 மலர தெரியுது. மொத்தமா திரையை நீத்தியாச்சுன்னா வைகுண்டம் போனதுக்கு எப்ப விரஜையில தீர்த்தமாடுறோமோ, தீர்த்தமாடியாச்சுனாலே அதற்கு என்னைக்குமே இங்கிருந்து கிளம்பி போச்சு கர்மா இருக்குன்னு அர்த்தம். கிளம்பி போறமோனோ விரஜையில தீர்த்தமாடாத வரைக்கும் கர்மா பூர்த்தியா போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. சூஷ்ம கர்மாக்கள் உண்டு. ஏன்னா சூஷ்ம சரீரம் எடுத்துட்டு போறோம். இங்கிருந்து கிளம்பி போறச்சையும் இல்ல சுவாமி கிளம்பிட்டார் சுவாமி, அப்ப நேரம் சேவை பண்ணவானா விரஜையில தீர்த்தம் ஆடினா தான் அந்த கர்மாவும் தொலைகிறது. அந்த கர்மா தொலையாதபடியா தான் நமக்கு சரீரம் கிடைக்கிறது. அந்த சூஷ்ம சரீரம் பாஞ்ச பௌத்திகமான சரீரம் தான், அதுவும் பிராகிருதமான சரீரம். இந்த பிராகிருதமான சரீரத்தை வைத்துக் கொண்டுதான் 12 லோகங்களை தாண்டி விரஜையில தீர்த்தமாடும் போது அந்த பிராகிருதமான சரீரம் போயிடுறது. அதுக்கு மேல அப்ராகிருதமான சரீரம் கிடைக்கிறது. அப்ப இருக்கக்கூடிய தரை எல்லாத்தையும் எடுத்துடுறான், தரையே கிடையாது, மொத்தமா இருக்கிற ஞானம் பூர்ணமா வர்றது. அப்ப அதற்கு முன்னாடி கர்மங்கள் எல்லாம் தொலைச்சோம். அப்ப நான் விரஜையில தீர்த்தமான உடனே எல்லா கர்மம் போயிடுது. கர்மங்கள் தொலைஞ்சாலே இந்த ஞானத்தை மறைக்கக்கூடிய திரை இல்லைன்னு அர்த்தம். கர்மங்கள் தொலைஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஞானத்தை மறைக்கக்கூடிய திரை இல்லைன்னு அர்த்தம். அப்ப நம் ஞானம் பரமாத்மா ஞானத்துக்கு சமமாகும். சாமி நிஜமா சொல்றல? ஆமா, ஏற்கனவே பரமாத்மா ஞானத்துக்கு சமமாக தான் இருந்தது, இப்பவும் அப்படிதான் இருக்கு. பரமாத்மாவுக்கு என்ன ஞானமோ அந்த ஞானங்களுக்கு நமக்கு உண்டு. ஆனா மறைச்சுட்டு மறைஞ்சிருது. இப்ப கர்மத்தை தொலைச்ச இல்லையா, இப்ப 2 பேரும் சமமாயிட்டா. சாமி பகவானும் நானும் ஒன்று சொன்ன ஒருத்தர் அபாரமான சந்தோஷம். பாடா சுவாமி, அப்ப அத்வைத்தம் தானே, விசிஷ்டாத்வைத்தம் கிடையாதுன்னு? இல்ல கொஞ்சம் பூர்த்தியா சொல்றேன். 2 ஒன்னாயிட்டோம் அப்படின்னா பரமாத்மா ஜீவாத்மா ஒன்னாகி விடுவாரன்னா அப்படிதான் கிடையாது. ஞானம் அவருக்கும் உண்டு, இந்த ஜீவாத்மாவுக்கும் உண்டு, அவ்வளவுதானே தவிர அவரே இவர் கிடையாது. இது நம்மாழ்வாரே தெரிவிக்கிறார். கூடிற்றாயில் நல்லுரைப்பு கூடாமையை கூடினால் ஆடல் பவரை உயர்கொடி எம் மாயவனாவது அது அதுவே. நானும் அவனும் ஒன்னா சேர்ந்துட்டேன்னா ஆனந்தம் தான் எனக்கு. பகவான் நானும் ஒன்னா சேர்ந்துட்டேன், ஒன்னா சேர்ந்தேன் அப்படின்னு எனக்கு ஆனந்தம் தான். கூடிற்றாக நல்லுரைப்பு கூடாமையை கூடினால். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அவன் அவனாகத்தான் இருப்பான், நான் நாமாத்தான் இருப்பேன். ஆடல் பறவை உயர்கொடி எம் மாயவனாவது அது அதுவே. அவன் அவன்தான், நான் நாமதான் அப்படின்னு தெரிவிக்கிறான் இல்லையா? அப்படின்னா அவர் இவர் அல்ல, அவர் ஜெகத் காரணத்தோடு இருப்பார். இவருக்கு அது கிடையாது. இவருக்கு ஜெகத் காரணத்து உண்டா? ஜெகத் காரணம் கிடையாது. அவர் ஸ்ரீயப்பதியா இருப்பார், இவருக்கு அது உண்டா? இவருக்கு அது கிடையாது. அவர் வியாபகனாக இருப்பார், இவருக்கு அது உண்டா? இவருக்கு அது கிடையாது. அவர் விபுவாக இருப்பார், இவர் விபுவா? இவர் அணுதானே, இவர் விபு கிடையாது, இவர் அணுதானே. ஜீவாத்மாவும் அணுதான், பரமாத்மா தான் விபு. விஸ்வம் விஸ்வம் அசக்காரகா பூத பவ்ய பவப்பதுகுன்னு விபுவான தன்மை இதுக்கு பரமாத்மாவுக்கு தான் உண்டு. ஜீவாத்மா தர்மபூத ஞாதுக்கு விபத்துவம் பேர் மேல வச்சு சொல்றேன். ஆனா ஆத்மா அணுஸ்வரூபம் தான். அப்படி இருக்கச்சே அப்ப அவர் சேஷி, நான் சேஷம். இதெல்லாம் அப்படியே எல்லாம் போயிடுமா இருக்கு, அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அப்ப அவரை நானும் ரெண்டும் ஒண்ணாகுமா? ஞானத்தாலே ஒண்ணாகலாமே தவிர, ஆனா ஜெகத்காரண வஸ்துவோ
ஸ்ரீயப்பதித்துவமோ வியாபகத்துவமோ விபுத்துவமோ சேஷியான தன்மையோ இதெல்லாம் ஒண்ணாது. இப்ப பகவானுக்கு ஞானம் அபாரம், அடியேனுக்கு ஞானம் அபாரம். ஆனா இந்த ஞானம் மூடிக்கொண்டிருந்தபடியாலே அடியேன் சேஷன்னு புரியல. அந்த அஜ்ஞானம் விலக விலக தெளிவா நான் சேஷன் என்றது புரியுது. இவன் என்ன சொல்றாருன்னா, ஏன் சொன்னா, அவரும் நானும் சமம் என்பது என் ஞானம் சுருங்கிருந்தபடியால் தெரியல. கர்மம் மூடின்னு இருந்தது, அதனால தெரியல. இப்ப கர்மம் வெளியே போயிட்டு அவர் நானும் சமம் தெரிஞ்சுக்கிட்டே இல்லையா? தானே நியாயம். நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? சாமான்யமா பகவானுக்கு இருக்கக்கூடிய ஞானம் எனக்கு இருக்கு, இப்ப நமக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் அது தெரியல? கர்மா மூடின்னு இருக்கு, தர போட்டிருக்கு. தர போட்டபடியாலே அவருக்கு இருக்க அவருக்கு சமமாக நான் இருக்கிறேன் என்கிற தன்மை எனக்கு தெரியல. இப்ப என்ன ஆயிடுத்து? இப்ப அவரும் இந்த எனக்கு அந்த தரையை விலகிட்டேன், கர்மா என்கிற தரையை விலக்கி விட்டேனே. சுவாமி எனக்கும் ஞானம் இருக்கு, அவருக்கும் ஞானம் இருக்கு, இப்ப தெரிஞ்சுட்டேன், இப்ப அவரும் நானும் சமம் அப்படின்னு தானே சொல்லுவான்னு எதிர்பார்க்கிறா. அது இல்லைன்றாரு. இப்படித்தானே பேசணும். ஆனா இப்ப நடப்பது அப்படி இல்லை. கர்மங்கள் மூடிக்கொண்டிருக்கும் வரையில் அவரும் நானும் சுதந்திரன் நினைச்சேன். கர்மா மூடின்னு இருந்தது, அவரை பத்தியும் தெரியல, என்னை பத்தியும் தெரியல. ஆனா அப்ப நான் சுதந்திரன் நினைச்சேன். கர்மங்கள் விலகி ஞானம் வந்த பிறகு, ஞானம் சமமான பிறகு ஒழுங்கா என்ன புரிஞ்சுட்டேன்? இப்ப நல்லா ஞானம் வந்துடுத்து, இப்பதான் புரியுது அவர் சுவாமிநாத தாசன். இப்பதான் புரியுது அவர் சுவாமிநாத தாசன். இது ஏன்? கர்மத்தினால் ஞானம் மூடியிருக்கும் வரையில் உண்மை புரியாம நான் எதற்கோ அவரை வணங்குறேன் என்றேன். கர்மம் தொலைஞ்சி நிஜமாகவே ஞானத்தின் சமான தன்மை வந்துவிட்ட உடனே அப்ப இவர் இன்னார் என்பதை தெரிஞ்சின்றேன். நான் அனன்யாக சேஷபன் ஜீவாத்மா. அப்பதான் புரியுது. அப்படின்னு என்ன தெரியுது? நாம சாமானியமா என்ன நினைப்போம்? சுவாமி அவரை பத்தி தெரிஞ்சிக்காதபடியாலே அவர் நானும் ஒண்ணுன்னு நான் தெரிஞ்சுக்கல அப்படிதான் நினைப்போம். அப்படிதான் சாமானியம் நினைப்போம். நான் இப்ப நல்லா தெரிஞ்சுட்டோன்னு சுவாமி அத்தனை ஞானம் எனக்கு இருக்காமே, பகவானுக்கு சமானமான ஞானம் இருக்குன்னு சொன்னாரவனும். அப்ப நான் தெரிஞ்சுக்கவே இல்லை சுவாமி, இப்பதான் தெரிஞ்சுட்டேன், அதனால நான் தான் சுதந்திரன் அப்படின்னு வராதுன்றாரு. ஏன்னா தெரிஞ்சு கொள்ளாதபடியால் நான் சுதந்திரன் நினைப்பேன், தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் நான் பரதந்திரன் நினைக்கிறேன். இதுதான் லோகத்துல இருக்கிறது. தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் என்ன தெரியுது? சுவாமி அவருக்கு இருக்கக்கூடிய ஞானம் எனக்கு இருக்கான், இப்பதான் தெரியுது அவர் சுவாமிநாத தாசன். இப்ப இதுக்கு முன்னாடி அவருக்கு இருக்கக்கூடிய ஞானம் உனக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலையே சுவாமி. ஆமா வாஸ்தவம் தான். அப்பதான் நான் எதிர்த்துட்டு இருந்தேன், நான் சுதந்திரன் அப்படின்னு எதிர்த்துட்டு இருந்தேன். இப்ப தெரிஞ்சுட்டேன், ஞானம் சமமா இருந்தாலும் அவர் சுவாமி நான் தாசன் தெரிஞ்சுட்டேன். இப்ப என்ன தெரியுது? அனன்யார்க சேஷபூதன், அவனுக்கே ஆட்பட்ட தன்மை, உனக்கே நாம் ஆட்செய்வோம் கோவிந்தா, உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்? வணங்கின நிலையில இருந்தேன். பகவான நீயா நானா, நீ பெரியவனா நான் பெரியவனா? நம்மாழ்வார் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா? வானோ மரிகடலோ ஆணுதம்மோ ஆணு கோஜிலமா அப்படின்னு தெரிவிக்கிறார், திருவிருத்தத்தை தெரிவிக்கிறார். அப்படி இருக்காச்சு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி இங்க இந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் தான் அனன்யாக சேஷபோதன் ஜீவாத்மனம் பிரியறது. ஞானம் மழிக்கிற வரையில் பரமாத்மாவோட சண்டை போட்டுட்டே இருக்கும். சண்டை போட்டுட்டு நீயா நானா. ஞானம் எப்ப நன்றா விகாசம் அடைந்ததோ அப்பதான் புரிஞ்சு கொண்டேன், நானை உன்னை அன்றி இல்லையேன் கண்டாய் நாரணனே, நீ என்னை அன்றி இல்லையேன். நீ என்னை விட்டுட்டு இருக்க முடியாது, நானும் உன்னை விட்டு இருக்க முடியாது. கோவிந்தா உனக்கே நாம் ஆட்சேபம். இந்த ஞானம் அப்பதான் வரும். சரி, இனி தர்மபூத ஞானம்னா என்ன? இது அது சொல்லவே இல்லையா? தர்மபூத ஞானத்தால என்னன்னு பார்த்தோம். அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நிதானமா சொல்றேன், அதை விட நீங்க நிதானமா கேளுங்க, ஒன்றும் சவமே இல்லை.
அப்படின்னு இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அந்த வார்த்தையை நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். பகவத் அனுகிரகம் ஆச்சாரிய கட்டாட்சத்தால் தெரிய போறது ஒன்றும் கட்டம் இல்லை. இப்ப நிஜாமன் அப்பதான் புரியும். 3 விதமான லட்சணம் சொல்றார். தர்மபூத ஞானத்துக்கு 3 விதமான லட்சணம். இதற்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? நேற்றுக்கே யாரோ ஒரு சுவாமி கேட்டார், அதுக்கு சொன்னேன். இதுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? புத்தின்னு பேர். தர்மபூத ஞானத்துக்கு புத்தின்னு தெரியும். புத்தி என்பதுதான் தர்மபூத ஞானம். புத்தி என்பதுதான் தர்மபூத ஞானம். ஆனா அந்த சப்தத்தை இவர்கள் உபயோகப்படுத்தவே மாற்றுறாங்க. உபயோகப்படுத்துறதே கிடையாது. விடாம தர்மபூத ஞானம் தர்மபூத ஞானம் தர்மபூத ஞானம் சொல்றாங்க. ஏன் சுவாமி புத்தின்னு சொன்னா எங்களுக்கு என்ன புரியுமான்னா, புத்தின்னு எங்கேயா சொல்லியாச்சுன்னா தனியா போயிட போறது அப்படின்ற பயம். ஏன்னா ஜீவாத்மாவுக்கு தர்மம் எது அது புரியணும். ஜீவாத்மாவுக்கு தர்மம் எதுவும் புரியணும்னா தர்மபூத ஞானம்னு சொன்னதான் ஜீவாத்மாவுக்கு தர்மம் எதுன்னு தெரியும். புத்தி புத்தியா சுவாமி, அதுக்கும் ஜீவாத்மாவுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயம். அந்த பயத்தாலதான் இவன் என்ன சொல்றான்னா, புத்திங்கிற சொல்லியிருக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா நம் பொருட்டு அவ அந்த வார்த்தையை சொல்லல. அந்த வார்த்தையை சொல்லாம என்ன சொல்ற? தர்மபூத ஞானம். தர்மபூத ஞானத்துக்கு இன்னொரு பேர் என்ன? புத்தி. புத்தின்னு பேரு. அதான் நிபுணத்து. ஜீவாத்மக தர்மம் புரிஞ்ச உள்ளவா, அதனால்தான் தர்மமாக இருக்கும் ஞானம். இப்ப முதல் விஷயம், அதாவது முதல் அடையாளம். தர்மபூத ஞானத்துக்கு கிட்டத்தட்ட 4 அடையாளம் சொல்றார். அதான் முதல் அடையாளம், மற்றொன்றின் உதவி இல்லாமல் தான் ஆசிரியத்திருக்கும் ஜீவனுக்கு தானே பிரகாசிக்க வேண்டும். இதுதான் ஸ்வயம் பிரகாசம். நிறைய பார்த்துட்டோம். இன்னைக்கு காலக்ஷேப ஆரம்பத்திலேயே அதான் பார்த்துட்டோம். ஸ்வயம் பிரகாசம்னா தன்னை பிறருக்கு காட்டுறதுதான் ஸ்வயம் பிரகாசம். தெரியுது இல்லையா? இப்ப ஸ்வயம் பிரகாசம். இப்ப மற்றொன்றின் உதவி இல்லாமல் தான் ஆசிரியித்து இருக்கும் ஜீவனுக்கு தானே பிரகாசிக்க வேண்டும் அப்படின்னா, மற்றொன்றின் உதவி இல்லாமல் வேற எதுவும் உதவி கிடையாது. தான் எதை ஆசிரியத்து, எந்த ஜீவாத்மா ஆசிரியத்திருக்கோ அந்த தர்மபூத ஞானம் அந்த 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 ஜீவனுக்கு அது பிரகாசிக்க வேணுமோ, அதுதான் தர்மம், ஸ்வயம் பிரகாசம். பிரியத்துக்கு ஒன்று சொன்னேன். பேனா இது என்று இது சொல்லும். அதாவது இது பேனா என்று என் ஞானம் எனக்கு சொல்லும். பேனான்னு என் ஞானம் சொல்லுமோ, ஆனால் ஞானத்துக்கு மற்றொன்று உதவி தேவையில்லை. ஞானம் தானே என்று தானே ஞானம் என்று பிரகாசிக்கும். இது சேத்தனம் அல்ல, அச்சேதனம், ஸ்வயம் பிரகாசத்துவம். தர்மபூத ஞானம் என்பது சைத்தன்யம் இருக்கக்கூடிய இது ஞானம் அல்ல, அது அச்சேதனம். அச்சேதனம் அஜடம்னு பார்த்துருக்கோம். அப்ப ஸ்வயம் பிரகாசமா இருக்குமே தவிர பிரத்யக்காக இருக்காது, பராக்காக இருக்கும். ஏன்னா அச்சேதனம் ஆனபடியாலே பிரியத்காசம். மற்றொன்றின் உதவி இல்லாமல் தான் எதை எந்த ஜீவாத்மாவை ஆசிரியத்திருக்கோ அந்த ஜீவாத்மாவுக்கு தான் காட்டிக் கொடுக்கக்கூடிய தன்மைதான் ஸ்வயம் பிரகாசம்னு பேர். சரி, இது பேனான்னு காட்டி கொடுக்கும். ஆனா தனக்கு தானே ஞானம் உண்டானா கிடையாது. தனக்கு தானே ஞானம் என்ன, அதுதான் பராக்காக இருக்கும். ஏன்னா அச்சேதனம் ஆனபடியாலே. பிரத்யக் என்னால் தனக்கு பிரகாசிப்பது, பராக் என்றால் பிறர்க்கு பிரகாசிக்க. பிரத்யக் அர்த்தம் பராக் அர்த்தம் 2 பார்த்துருக்கோம். பிரத்யக் அர்த்தம்னா தனக்கு பிரகாசிப்பது, பராக் அர்த்தம்னா பிறருக்கு பிரகாசிப்பது. இது பராக்காக தான் இருக்கும், பிறருக்கு தான் பிரகாசிக்குமே தவிர தனக்கு தர்மபூத ஞானம்னு தர்மபூத ஞானத்துக்கு தெரியுமானா தெரியாது. ஆனா அந்த தர்மபூத ஞானம் ஜீவாத்மாவுக்கு தெரிய வைக்கும். புரியுதா? ஜீவாத்மா பிரத்யக் தனக்கு பிரகாசிப்பது, பராக்கு பிறர்க்கு பிரகாசிப்பது. பிரத்யக்கு ஆத்மா தனக்கு பிரகாசிக்கும். ஆனா பேனா என்பது பிறர்க்குத்தான் பிரகாசிக்கும். பேனா தனக்கு பிரகாசிக்காது. தனக்கு பேனாவுக்கு தெரியுமா? பேனாவுக்கு தான் பேனான்னு தெரியுமா? பேனா தனக்கு பிரகாசிக்காது, எனக்கு தான் பிரகாசிக்கும்.
ஆனால் ஜீவாத்மா எனக்கே ஜீவாத்மா நான் தெரியும். மேலும் திரவியமாக இருக்கும். ஜீவாத்மாவுக்கு 2 குவாலிட்டி. தனக்கும் தெரியும், பிறர்க்கும் காட்டி கொடுக்கும். அப்ப ஜீவாத்மா எனக்கே ஜீவாத்மா என்பது நான் என்று தெரியும். மேலும் இந்த திரவியமா இருக்கும். திரவியம் அப்படின்னா ஒரு பொருளை அறிவிப்பதாக இருக்கும். ஒரு பொருளை இந்த கண்ணால பார்க்கக்கூடிய பொருள், இந்த பொருள் பேனா, இந்த பொருள் ஸ்கேலு, இந்த பொருள் பென்சில், அப்படி அறியக்கூடியதா இருக்கும். அப்ப விஷயம் உடையதாக இருக்கும். அதாவது பேனா என்கிற பொருளை எனக்கு அறிவித்தது இல்லையா, இது கல்லு, இது மணி, இது புஸ்தகம் என்பதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் உடையதாக இருக்கும் ஞானம். ஆனா அச்சேதனமா இருக்கும். தர்மபூத ஞானம் அச்சேதனமா இருக்கும், விஷயம் உடையதாக இருக்கும். அதே பக்கம் ஸ்வயம் பிரகாசமா இருக்கும். இது முதல் அடையாளம். இப்ப முதல் அடையாளத்தில் சொல்லப்பட்டது என்னென்ன சொல்லியிருக்கேன்? ஸ்வயம் பிரகாசமா இருக்கும். பிரத்யக் என்றால் தனக்கு பிரகாசிப்பது, பராக் என்றால் பிறக்கு பிரகாசிப்பது, பராக்காக இருக்கும். பேனா என்கிற பொருளை எனக்கு அறிவிப்பதாக இருக்கும். மேலும் இது திரவியமாக இருக்கும். இது முதல் நிலை. மறுபடியும் விவரிக்கிறேன், புரியலன்னா நீங்க அப்படியே வச்சுட்டு இருக்கோம். ஆனா என்ன சொன்னு கேட்டு இருக்கோம். ரெண்டாவது ஒரு திரவியத்துக்கு குணம் போலே, சூரியனுக்கு பிரகாசம் போலே, விளக்குக்கு ஒளி போலே ஆத்மாவுக்கு ஞானம். எக்ஸலண்டா. அதாவது ஒரு திரவியத்துக்கு குணம் போலே, திரவியம் என்ன மாறுபட்டது, அது குணம் போலே, சூரியனுக்கு பிரகாசம் போலே, விளக்குக்கு ஒளி போலே ஆத்மாவுக்கு ஞானம். சூரியனுக்கு பிரகாசம் எப்படி இருக்கும்? குணமாக தானே இருக்கும். பிரகாசம் இல்லைன்னா சூரியனே இல்லை. அப்ப சூரியனுக்கு பிரகாசம் குணமா இருக்கும். விளக்குக்கு எது சுவாமி? ஒளி குணமா இருக்கும். ஒளி இல்லைன்னா விளக்க பிரயோஜனம் இல்லை. விளக்குக்கு ஒளி குணமா இருக்கும். ஆத்மாவுக்கு ஞானம் குணமா இருக்கும். ஆத்மாவுக்கு ஞானம் குணமா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஜீவாத்மா அனுஸ்வரூபம். ஆனால் தர்மபூத ஞானம் விபு. இதுதான் கொஞ்சம் சமமா இருக்கும். ஒண்ணும் கஷ்டமே இல்லை. இப்ப ஜீவாத்மாவுடைய சொரூபம் எப்படி இருக்குன்னா அணுஸ்வரூபம். தினூண்டுதான் அணுவா இருக்கும். பாலாக சதபாகச்ச சதவா கல்பிதஸ்யன்னு சொல்லிட்டு அணுஸ்வரூபமா இருக்கும். ஆனா அந்த ஜீவாத்மாட்டு ஞானம் வெளில வந்து தூணும், தர்மபூத ஞானம் வந்து தூணும். அந்த தர்மபூதரான விபு. ஜீவாத்மாவின் ஞானம் விபு, எங்கும் நீக்கம் நிறைந்து இருக்கும். எங்கடித்தாலும் ஜீவாத்மா விபு கிடையாது. ஜீவாத்மாவின் ஞானம் அணுஸ்வரூபம். ஆனா தர்மபூத ஞானம் விபு. சரி, தர்மபூத ஞானம் விபுன்னா ஜீவாத்மா அணுஸ்வரூபம் தானே. அணுஸ்வரூபம் தான் ஜீவாத்மா எங்க இருக்கார்? இங்க ஹிருதய கமலத்துல இருக்கார். இங்க இருக்காருன்னா இங்க இருக்காருன்னா அப்ப இங்கதானே அவருக்கு ஞானம் இருக்கு. இங்கதான் ஞானம் இருக்கு. ஜீவாத்மா விபு கிடையாது, அணுஸ்வரூபம். விபுவா இருந்தா எங்கும் பறந்திருக்கக்கூடிய தன்மை. இப்ப இங்கதானே இருக்காரு. இங்க அடிச்சாதான் வலிக்கணும். கையில அடிச்சாலும் வலிக்கிறது, காலில் அடிச்சாலும் வலிக்கிறது, மண்டையில அடிச்சாலும் வலிக்கிறது, கணத்துல அடிச்சாலும் வலிக்கிறது, எங்க அடிச்சாலும் வலிக்கிறது. அப்ப எங்க அடிச்சாலும் வளர்க்கறது வலிக்கிறது சுவாமி. எங்கும் நீக்கவன் நிறைந்திருக்கு இல்லையா? எங்க அடிச்சாலும் வலி தெரியறதுணும். அப்ப எங்க அடிச்சாலும் வலி தெரியறதுன்னா இப்ப ஞானம் இருக்கணும். ஞானம் இருக்கணும்னா ஞானம் ஆத்மாவில தான் இருக்கு. ஆத்மாவில தான் ஞானம் இருக்கு சுவாமி. ஆனா அப்ப ஆத்மா கிட்ட அடிச்சாதான் வலிக்கணும். அப்பன்னா இங்க கையில ஆபரேஷன் பண்ண வச்சுக்க வலிக்கவே படாது. நம்ம மயக்க மருந்தெல்லாம் கொடுக்க வேண்டாம். ஹிருதய கமலம் ஆபரேஷன் பண்றாங்க, அப்பதான் மயக்க மருந்தெல்லாம் கொடுக்கணும். காலுக்கோ கைக்கோ மண்டைக்கோ மூளைக்கோ அதெல்லாம் கவி வேண்டாமா சுவாமி? என்ன அப்படித்தானே இருக்கு. இப்ப ஜீவாத்மா என்ன ஆறுது? ஆத்மாவில் தான் இருக்கு. அப்படி இருக்கு. அப்ப மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாதான் வலிக்கணும். ஆனால் எங்கு பட்டாலும் வலிக்கிறது, எங்கு கத்தி பட்டாலும் வலிக்கிறது. சில பேர் தலை வலிக்கிறதுன்னு சொல்லுவா. ஓஹோ, தலை வலிக்கிறதா சுவாமி? ஏதோ மட்டையை போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அப்ப ஏதோ ஞானம் தலை எங்கெல்லாம் வலிக்கிறதோ அங்கெல்லாம் ஞானம் இருக்குன்னு அர்த்தம். ஞானம் இருக்கணும். அப்ப தலையிலிருந்து கால் வரையிலும் ஞானம் இருக்குன்னு தெரியறது. ஆனா ஜீவாத்மா அணு.
ஜீவாத்மா அணு. ஆனால் ஜீவாத்மாவின் ஞானம் விபு. என்ன பாருங்க, ஞானம் எல்லா இடத்துலயும் இருக்கும், இந்த சரீரத்தில் மட்டுமல்ல. ஜீவாத்மாவின் ஞானம் விபு, ஜீவாத்மா ஸ்வரூபம் அணு. அப்பனா இந்த சரீரத்துல மட்டும் இருக்கின்றது கிடையாது. ஜீவாத்மாவுடைய ஞானம் இந்த ஊர் முழுவதும் பரவி இருக்கும், வியாபித்திருக்கும், எங்கும் வியாபித்திருக்கும். அதிகமாக வியாபிக்கும் போது பிரகார பிரவேசம் சொல்லுவார். அப்படின்னா கூடு விட்டு கூடு பாயிரா பாருங்க. நான் அவருடைய உடம்புல போயிட்டேன், இவருடைய உடம்புல உண்டு, அதெல்லாம் உண்டு, அந்த உடம்புல போயிட்டுன்னு சொல்றா இல்லையா? இப்ப கூடு விட்டு பாடுற அளவுக்கு ஆத்மா போகல, தர்மபூத ஞானம் தான் போறது. அப்ப இங்கிருந்து இன்னொரு சரீரத்தை பிடிக்கிறதோனும் அது வரை விபுவா இருக்கு. அப்பன்னா அந்த ஞானம் அங்க வரையில் போனால் கூட அந்த கைகால் எல்லாம் வேலை செய்யறது இல்லையா? அதான் என்னது பரகால பிரவேசம் வேறு. பரகால பிரவேசம் பண்ணும்போது பல சரீரம் எடுக்கிறா இல்லையா? நிறைய சரீரம். சௌபரின்ற ஒரு பெரிய ஒரு ரிஷி, அந்த ரிஷி என்ன பண்ணாரா, 50 சரீரம் எடுத்தார். 50 சரீரத்துல தர்மபூத ஞானம் பிரவேசிக்கிறது. ஆத்மா ஒண்ணுதான், ஆத்மா அனுசுரூபம் தான். அந்த தர்மபூத ஞானம் தான் 50 சரீரத்தை வெளிவைக்கிறது. அதனால்தான் தர்மபூத ஞானம் விபு, ஆத்மா அணு. ஆத்மா அணு, பரமாத்மா விபு, பரமாத்மாவின் ஞானமும் விபு. ஆனா ஜீவாத்மா அணு, ஜீவாத்மாவின் ஞானம் விபு. என்ன புரியுதா? ஜீவாத்மாவின் ஞானம் விபு, ஜீவாத்மா அணு. இப்ப இதுல என்ன தெரியுது? பரமாத்மா ஜீவாத்மா ஒண்ணுன்னு எங்கேயா சேர்றதா பாருங்க. ஜீவாத்மா அணு, ஜீவாத்மாவின் ஞானம் விபு, பரமாத்மா விபு, பரமாத்மா ஞானமும் விபு அப்படின்னு இல்லையா? ஆனா இது ஸ்வயம் பிரகாசமா இருக்கும், அஜடம். தர்மபூஜ ஞானம் ஸ்வயம் பிரகாசமான பிரத்யக்கா இருந்தால தனக்கு பிரகாசிக்கும். சரி, தனக்கு தானே ஒளிவிடும் ஜீவாத்மா, தனக்கு தானே ஒளிவிடுவார் பரமாத்மா. ஆனால் தானே ஒளிவிடும் ஞானம், தனக்கு ஒளிவிடாத ஞானம். பேனா இருக்கு, பேனானது தானே ஒளிவிடுமான? ஒளிவிடாது. தனக்கும் ஒளிவிடாது, ஆனா தனக்கும் ஒளிவிடும். அதே போல தானே ஒளிவிடும், தனக்கும் ஒளிவிடும் ஜீவாத்மா. பரமாத்மாவும் தனக்கு ஒளிவிடும், தானே ஒளிவிடும். ஆனா பேனா தனக்கும் ஒளிவிடாது, அதே போல தானும் ஒளிவிடாது. இது 2வது லட்சணம் சொன்னார். அடுத்து 3வது லட்சணம் என்னன்னு பார்க்கணும். ஒன்னும் சமமே இல்லை. இந்த 2 லட்சணம் சொல்லணும், மறுபடியும் இன்னொரு 2 லட்சணங்கள் இருக்கு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் எடுத்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு நல்லா புரிஞ்சிடும். சிரமப்பட வேண்டாம். சிரமப்பட வேண்டாம்னா புரியாமல் இருக்கும் போல் இருக்கே, சுவாமி முதலியே பயப்படுத்துறாரு அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். அது அந்த வார்த்தையை சொன்னது எதுக்காகன்னா, ஒண்ணுமில்லை, தியாகத்தையும் கேட்கணும், சத்தையோடு கேட்கணுன்றதுக்கு தான் அந்த வார்த்தையை சொன்னேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்க முடியும் பிரார்த்திக்கிறேன். ஆழ்வாரும் பெருமானேசனும் ஆச்சாரியின் திருடேசனும் பாகவதால் திருவடிகளே சரணம். நாளைக்கு தெலுங்கு காலட்சம் உண்டு. இனிமே அடுத்த வாரம் தான். இனிமே அடுத்த ஒரு 2 வாரம் கழிச்சு இனிமே ரெகுலரா வந்துடும். சுவாமி, ஒரு சின்ன சந்தேகம். நீங்க வைகுண்டத்துல அது 1000 கால் மண்டபம் ரத்தத்தால இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது அப்படிதான்? எதனால சுவாமி அங்க அந்த மாதிரி கட்டப்பட்டிருக்கணும்? தூண்கள்லாம் ரத்ன தூண்கள், ரத்ன மணி மண்டபே அப்படின்னு கத்தியத்திரத்தை தெரிவிக்கிறார் சுவாமி எம்பெருமானார். அடியேன் சுவாமி, அடியேன் தன்ய சுவாமி. இங்க ரத்னத்துல கிடையாது, இங்க கல்லால தான் இருக்கு. சொல்லுங்க கிருஷ்ணா. சுவாமி, இப்ப இந்த தர்மபூத ஞானத்துல நம்ம உடம்பு ஃபுல்லா பரவி இருக்கு அப்படின்ற அந்த இது புரியுது. வெளியிலும் பரவுறது இந்த சௌபரி அந்த நிகழ்ச்சியில. அப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் ஆகி பெருமான அளவுக்கு அது ஒரு சாத்தியம் ஆகாது. அது அப்படியே எல்லாம் உலகம் பூரா பரவுற மாதிரி பண்ண முடியாது. அப்ப அது ஜீவாத்மா பண்ணலாம். அந்த அளவுக்கு உனக்கு கர்மாக்கள் உன்னுடைய நிலைக்கு வரணும். தானமா பண்ணலாம். கடல் ஞானம் செய்தேனும் யானை எண்ணம், கடல் ஞானம் ஆவேலும் யானை எண்ணம். ஆழ்வார் எப்படி பாடினார்?
நான் தான் பண்ணேன், நான் தான் சிருஷ்டித்தேன்றார். எப்படி பாடினார்? கிட்டத்தட்ட அத்வைதம் ஆயிடுது அப்புறம் கிட்ட. இல்ல இல்ல, அது தர்மபூத ஞானம். ஏன் பிரகலாதன் சொல்லியிருக்கான், இந்த வார்த்தையை பிரகலாதன் சொல்லியிருக்கான். அங்க அந்த வியாக்கியானத்தை நம்பில அதை எடுக்கிறாரு. ஆழ்வார் இந்த மாதிரி சொல்றாரு, சுவாமி இந்த மாதிரி சொல்லலாமான்னா பிரகலாதன் எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு தர்மபூத ஞானம், அந்த அளவுக்கு வீரியம் அடைஞ்சிருக்கு, அந்த அளவுக்கு போயிருக்கு. அது எதனாலன்னா கர்மத்தினால. கர்மத்தை பூர்த்தியா தொலைச்சுன்னு வச்சுக்கேன். இதை பார்த்தோமே, கல்லா இருந்தா செடியா இருந்தா அந்தந்த கர்மத்துக்கு தகுந்தா உனக்கு பிறவி கிடைக்கிறதுன்னு. நான் ஏன் இப்படி பிறந்திருக்கேன், என் கர்மா. நான் ஏன் அவளை போல ரொம்ப வித்வானா பிறக்கல, கர்மா. அவ ஏன் பிளாட்ஃபார்ம்ல இருந்திருக்கா, கர்மா. சரி சுவாமி, கர்மாலாம் நல்லா தொலைச்சு ஜீரோ ஆயிடுச்சு. அப்ப எல்லாமே உலகம் பூரா எல்லாமே தெரியுது. அப்ப அப்ப அத்வைதா சொல்றது தப்பு இல்லையே? இப்ப அத்வைதா மாதிரிதான் அப்ப பெருமாளாவே ஆயிடுற மாதிரி கிட்டத்தட்ட தோணுது. அப்ப ஒரு அவசாரம் வருது, சொல்றதுக்கே அவசாரமா இருக்கு. இல்ல 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 இல்ல, அத்வைத்தம் வராது. இது நான் முடிக்கலையே. ஏதாவது இந்த தர்மபூத ஞானம் முடிக்கும் போதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் கிடைக்கும். சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், புரியாது. சரிங்க சார், நான் தான் வந்துருச்சோன்னு நினைச்சேன். நம்ம தான் அப்பா புரிஞ்சுக்கிட்டோம். தர்மபூத ஞானம் அது வந்து கொஞ்சம் விபுலமா சொல்ல போறேன். ஏன்னா இதுலதான் வம்புகள்லாம் நிறைய இருக்கு. புரியாததுக்கு இதுதான் பிரதானமா இருக்கு, வம்புகளும் இதுலதான் நிறைய இருக்கு. ரெண்டாவது, சனாதன தர்மம் என்கிறது இதுலதான் பிரதானமா எடுத்திருக்கு. வேற எந்த மதத்திலையும் கிடையாது, எந்த மதத்திலையும் கிடையாது சனாதன தர்மம். ஏன்னா இது பிரதானமா 3 மதத்தார் எடுத்துக்க, துவைத்தம் அத்வைத்தம் சிட்டாத்வைத்தம். அப்ப 3 பேரும் இதை ஒத்துட்டு இருக்கா. யாரெல்லாம் சாஸ்திரம் ஒத்துட்டு இருக்கா, மாறுபட்ட கருத்து என்பது வேறு, அது வேறு. ஆனா இது அடிப்படை இதெல்லாம் அவெல்லாம் ஒத்துட்டு இருக்கா. அதனாலதான் அவளுக்கு வைதிக மதம்னு பேரு. அவளுக்கெல்லாம் தனி மரியாதையே உண்டு கோயில் எல்லாம். சாமி, ஒரு சின்ன சித்து அச்சித்து, அச்சித்துல வந்து ஜடம் அஜடம். அந்த ஜடம்ன்றது அந்த மூல பிரகிருதி காலம் அதெல்லாம் வருது. அஜடம்ல வந்து இந்த தர்மபூத ஞானமும் இதுவும் வருது, நித்திய விபூதி. கிட்டத்தட்ட அது வந்து பராக்கு இது இருக்கும். ஆனா தனக்கு ஞானம் இருக்குன்றது அதுக்கு தெரியாது. ஆத்மா வந்து அஜடம், அதே நேரத்துல சைத்தன்யம், அது சித்து. ஆமா, சித்துன்னு வந்துட்டாலே அஜடம்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஞானம் இருக்கிறதுன்னு. சரி, அதான் ஞானம் இருக்குன்னா அப்ப அந்த அஜடம் சொன்னா தப்பு கிடையாது, சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருத்தர் 10th கிளாஸ் வந்துட்டாரு, 8th ஸ்டாண்டர்ட் ஒரு பாஸ் பண்ணிட்டார், தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா அந்த மாதிரி இருக்குது. சமயத்துல இன்னொரு சின்ன ஒரே ரொம்ப கேள்வி கேட்கிற மாதிரி இதுவா இருக்கு. ஒண்ணு கிருஷ்ணா, நீங்க கேளுங்க. ஏன்னா உங்க மூலமா சில பேர்ல சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கிறா. இல்ல, கொஞ்சம் இரிட்டேட் ஆயிடும் சில பேர் ரொம்ப கேள்வி கேட்டாலும். அதெல்லாம் ஒரு தவறும் கிடையாது. ஏன்னா நாம இது வந்து எதுக்குன்னா, இந்த யதீந்திர மத தீபிகா முடிக்கணும், எப்படியா முடிச்சிடணும். நான் முடிச்சுட்டேன்னு எனக்கு ஒரு பேர் கிடைக்கணும், அதுக்காக இல்லை. தெரிஞ்சுக்கணும், அனுபவிக்கணும், அதுக்குதான் காலக்ஷேபமே. காலக்ஷேபம் நான் பண்ணினேன் சுவாமி. ஒரு சில பேர்லாம் சொல்ல பாருங்க, திருவாமணி சேவிச்சுட்டேன், 1000 பாசனம் சேவிச்சுட்டேன் சுவாமி, அதனால வேவிச்சு முடிச்சுட்டேன் அப்படின்றவங்க, அதுக்காக இல்லை, அனுபவத்துக்கு தான். இந்த அனுபவம் நல்லா தெரிஞ்சுட்டாதான் அனுபவம். தெரிஞ்சுக்கவே இல்லை, ஏதோ சொல்லிட்டாரு எங்க ஆத்துக்காரரு கச்சேரிக்கு போனார், அந்த மாதிரி கதை இல்லை. இது இல்லை, நார்மலா நீங்க கேட்கலாம், எந்த தவறும் கிடையாது. சுவாமி, இப்போ ஒரு ஜீவாத்மா தூங்குறாரு, அப்போ வந்து எல்லாமே அடங்கி, அந்த புலன்கள்லாம் அடங்கி, எல்லாமே மனம் கூட ஒடுங்கி ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, அது பரமாத்மால ஒன்றி இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அப்ப அந்த தர்மபூத ஞானம்ன்ற அந்த இது வந்து அப்படியே சுருங்குதுன்னு அர்த்தமா? சுருங்கி அப்படியே ஜீவாத்மாவோட அப்படியே அந்த ஒன்லி அந்த தான்ற அந்த இது மட்டும் தான் இருக்கு, மேல வரப்படுது. இதெல்லாம் மேல வரப்போதா? எல்லாமே மேல வரப்படுது, எல்லாமே நீங்க கேட்கிற கேள்வியில மேல வரப்படுது, ஒவ்வொன்றும் மேல வரப்படுது. சரிங்க சார். அது ஏன் இப்பவே அதெல்லாம் எடுக்கலாம் புரியாது, டக்குன்னு புரியாது, கன்ஃபியூஸ் ஆகுது. படிப்படியா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு படிக்கட்டு மேலே ஏறணும்னா அப்ப சரியா இருக்கும். எடுத்து 18வது படிக்கு போயிட்டே வச்சுக்கேன், நடுவில் 17 படிக்கட்டு என்ன ஆச்சு எதுன்னு ஒண்ணுமே புரியாது. அதனால ஒவ்வொரு படிக்கட்டுக்கு வந்தோம்னா நல்லா புரியும்.
ஆனா மேல வரப்போறது. தூங்கும் போது என்ன ஆகுது, சொப்பனத்தின் போது என்ன ஆகுது, அதே போல நான் வந்து யாரோ விஷயம்னா அது என்ன ஆகுது, சொப்னத்துல நான் யாரோ அடிச்சா அது என்ன ஆகுது, எல்லாமே வரப்போகுது, எல்லாமே சொல்லப்படாது. நீங்க சொல்ல சொல்ல எனக்கு அந்த மாதிரி அந்த ஒரு டவுட்டா வருது. கடைசியில இதெல்லாம் வருதுன்றது அப்புறம் இப்ப நீங்க சொல்லிதான் தெரியுது. எல்லாமே வரப்போகுது. சுவாமி ஸ்வப்னத்துல யாருன்னா அடிச்சா நம்ம பாவம் கழியறது சுவாமி. என்னம்மா? ஸ்வப்னத்துல யாருன்னா அடிச்சானா நம்மளுடைய பாபம் கழியறது சுவாமி. சரிம்மா. கரெக்டா சுவாமி? நீங்க அடிச்சீங்கன்னா நாங்க அடிச்சா எனக்கு கூடுறது. நான் அடிச்சா கூடும், மத்தவ அடிச்சா கழியும். சரியா சுவாமி? இல்லம்மா. இல்லையா? இல்ல இல்ல. சுவாமி அதை எடுத்திருக்காரு, ஸ்ரீபாஷத்துல அதை எடுத்திருக்காரு. இங்க எத்தீந்த மத தீபிகாவும் அதை எடுத்திருக்காரு. இல்ல சுவாமி, நான் கேள்விப்பட்டிருக்கேன் சுவாமி. அதனால அந்த மூலியமா கூட பகவான் நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் கழிக்கிறான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சுவாமி. அதனால சொன்னேன் சுவாமி. தப்பா இருந்தா சமிக்கணும் சுவாமி. இல்ல சொப்னத்துல நாம அடி வாங்கினா பாபத்தை கழியதுன்னு அர்த்தம். நாம அடிச்சோம் வச்சுக்கோ, அது என்ன கணக்குல சேரும்? நம்ம கூடும், நம்மளோட பாபம் கூடும். இன்னும் இம்சை பண்றோம்ல இன்னொருத்தர, அந்த மாதிரி வராது. சொல்றேன், மேற்கொண்டு வர சொல்றேன். அங்க நீங்க சொன்னது ஒரு விதத்துல கரெக்ட், இன்னொரு மாறுபாடு சொல்றேன். சுவாமி காலட்சேபத்தை தான் சுவாமி நான் கேட்டிருக்கேன். வேலுக்குடி சுவாமி கிருஷ்ணன், அப்புறமா வந்து அண்ணா சுவாமி, அவ காலட்சேபத்தை தான் கேட்டிருக்கேன். இதெல்லாம் அதனாலதான் சொன்னேன் சுவாமி. சமிக்கணும் சுவாமி. தப்பா இருந்தா ரொம்ப உங்களுக்கு எத்தனை தெரிஞ்சுக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. இல்ல வேலுக்குடி சுவாமி சொல்றதெல்லாம் சரியாதான் இருக்கும், எந்த தவறும் கிடையாது. ஆனா அது வந்து நம்ம அடிச்சாரோ நம்முடைய பாவம் தொலைகிறதுன்றது நிச்சயமா சந்தேகம் இல்லை. அதுல எந்த விதமான செகண்ட் தாட்ஸும் கிடையாது. நிச்சயமா அது உண்டு. அது நான் அந்த விஷயத்தை சொல்றேன். பொறுமையா இருக்கேன் சாமி, சொல்லுங்க சாமி. ஆனா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் சுவாமி. காலட்சேபம் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு சுவாமி. நல்லா இருக்கு சுவாமி. ஒரு சின்ன சந்தேகம் இல்லது. அது பெருமாள் வந்து விபுவா இருக்காரு, ஆனா ஸ்வரூபத்திலே விபுவா இருக்காரு அப்படின்றது கொஞ்சம் தர்மபுணத்தில் தானத்துல தானே அவரும் ஃபுல்லா. இல்ல அவருடைய திருமேனிய விபு, திருமேனிய விபு எங்க பார்த்தாலும் இருப்பார். எங்குமுடன் கண்ணன், எங்குமுடன் ஜீவாத்மா கேள்விப்பட்டிருக்கல? இல்ல, எங்குமுடன் கண்ணன் இல்ல, அது சொரூபத்துல எங்குமுடன் கண்ணன் சொரூபத்திலையும் உண்டு, சபாவத்திலையும் உண்டு, தர்மபூத ஞானத்திலையும் உண்டு. எப்பவுமே விபுதான் அவரு. ஆனா ஜீவாத்மா அணுதான், ஒரு இடத்துல தான் இருக்கார். இப்ப ஒரு இடத்துக்காக சொல்றேன். சௌபரி 50 சரீரம் எடுத்துட்டாரு, 50 சரீரத்துல ஜீவாத்மா இருக்காருன்னா கிடையாது. ஆனா பகவான் 50 சரீரம் எடுத்துட்டாருன்னா 50 சரீரம் சுரூபமா இருக்கும். அப்படின்னா என்ன சுவாமி அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்னா 50 சரீரத்துக்குள்ள அவர் வந்து தன்னுடைய சொரூபத்தை அவர் அங்க காட்சின்னு இருப்பாரு. விபுவாச்சே. இல்ல, அப்ப ஒவ்வொரு சரீரத்திலும் அந்த ஆத்மா இருக்கும், பெருமாளுடைய ஆத்மா இருக்கும். ஆமா, பட் சௌபரியில அப்படி கிடையாது. சௌபரி அப்படி கிடையாது. சௌபரினா நமக்கு தான், ஜீவாத்மா தான். சௌபரினா ஜீவாத்மா, நாம தான். சௌபரிசு கொண்டு நாம், அது ஜீவாத்மா தானே வரும். ஆமா, ஜீவாத்மா. அவருடைய தர்மபூத ஞானம் தான் 49 சரீரத்தில் இருந்தது. ஒரே ஒரு சரீரத்துல தான் அவருடைய ஆத்மா இருந்தது. புரியுதா? நல்லா புரியுது. இப்பதான் புரியுது நல்லாவே. பரகால ஆத்மா இருந்தது. மீதி 49 சரீரத்திலையும். ஆனா அது எந்த சரீரம் தெரியாது, நமக்கு தெரியாது எந்த சரீரத்திலும் ஆத்மா இருக்கு அப்படின்னு கேட்டா அது. ஆனா இந்த தர்மபூத ஞானம் 49 சரீரத்தில் இருந்தது இல்லையா? இப்ப அந்த 49 சரீரத்திலையும் அந்த 49ல 49 அடிச்சா கூட அவருக்கு வலிக்கும். அவருக்கு வலிக்கும். எது போல? ஆத்மா இங்க இருக்கு, என்ன கால அடிக்கிறா, போன அழுதேன், அடிக்கிறீங்க, வலிக்கிறதுன்னு உடனே ஒருத்தர் கேட்டார், ஆத்மா இங்க இருக்கு, அங்க அடிச்சேன, கால தானே அடிச்சேன், ஏன் நீ அடறேன்னா? சுவாமி தர்மபுத்த ஞானம் அங்க இருக்க, விபுவாச்சே அங்கேயே இருக்க. அதே போல
இவருடைய தர்மபுத ஞானம் 49 சரீரத்துக்கும் போயிடுது. சுவாமி அப்ப அது சாபம் இல்ல சுவாமி. இல்ல இது என்னது ரொம்ப அதைத்தான் நம்முடைய பூர்வாச்சாரியர் தெரிவிக்கிறார். ஆபாச விருத்திக்கு 50 சரீரம், கைங்கரியத்துக்காக 50 சரீரம் எடுத்திருந்தா பரவாயில்ல. ஒரு ரிஷி போய் ஆபாசமா கல்யாணம் பண்ணி ஏதோ பெண்களை அனுபவிக்கணுன்றதுக்காக 50 சரீரம் எடுத்திருந்தாரு அப்படின்னு எடுத்திருக்காரு. ஸ்ரீவச்சன பூஷன் எடுத்திருக்காரு விஷயத்த. அதான் அந்த சௌபரி அந்த மீனை பார்த்து பயங்கிட்டார் சுவாமி, அதனால தான் தப்பு பண்ணிட்டார். அது மீனே அவ்வளவு சௌக்கியமா இருக்கும், நம்ம விட்டுட்டோமே நான் ஃபீல் பண்ண வேண்டியதான். 50 சரீரம் மறுபடியும் கல்யாணம் பண்ணி எல்லாம் நாசமா போயிட்டார் பாவம். கரெக்ட்மா, கரெக்ட். அதேதான் அதேதான் அதேதான். அப்படியே எல்லாமே எல்லாமே அந்த சுவாமி காலட்சேபத்துல கேட்டதான் சுவாமி. சுவாமி அண்ணா சுவாமி எல்லாம் நான் சின்ன வயசுல ரொம்ப கேட்டிருக்கேன், நிறைய விடாம கேட்பேன். நான் 7th 4th கேட்டிருக்கேன், நான் கண்டினியூஸா கேட்டுட்டே இருக்கேன். அதனாலதான் எனக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் தெரியாது சுவாமி. சுவாமி அப்ப அவ்வளவு தவம் பண்ணி இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு 50 சரீரத்திலையும் எங்க டச் பண்ணாலும் எங்க உதைச்சாலும் இது பண்ணாலும் அவருக்கு வலிக்கும் அப்படின்ற, அப்ப அந்த அந்த தவம் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணலன்னு அர்த்தமா? அது எப்படி அது அப்ப வந்து? இல்லையே சுவாமி, நீங்க ஏன் அடிக்கிறதுக்கு பாரு, நான் அனுபவிக்கிறேனே 49 சரீரத்தை வச்சு நான் அனுபவிச்சுட்டு இருக்கணும். எத்தனை அனுபவம் எனக்கு இருக்கும்? பிரியத்துக்காக சொன்னேன். 2 கை இருக்கு, ஒரு கையால ஜிலேபி சாப்பிடுறேன், இந்த கையால பாதுஷா சாப்பிடுறேன். அனுபவமா இல்லையா? கண்டிப்பா சுவாமி. அதே மாதிரி 49 சரீரத்துல நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எவ்வளவு அனுபவம் இருக்கும்? இல்ல அனுபவிக்கிறது தான் இல்லற வாழ்க்கையை சொல்றேன். படிக்க போறது நான் அனுபவிக்கிறேனே, அதான் இல்லற வாழ்க்கை. இல்லற வாழ்க்கை. அனுபவத்துக்காக ஒரு 49 சரீரம் எடுத்துட்டாரு, 50 சரீரம் எடுத்துட்டாரு. சரி, அது கூட அந்த பேக்கேஜ் மாதிரி மத்த இதுவும் வருமே. அந்த இல்லற வாழ்க்கைன்னு ஓகே, ரொம்ப சந்தோஷம் அதிகமா இருக்கு. இது உமக்கு தெரியறது எல்லாம் முற்றும் துறந்த ரிஷி, அவருக்கு தெரியாதா? அதுதான் கேக்குறேன். அந்த மீனை பார்த்துட்டாரு, மீனே நல்லா குடும்பம் நடத்துறது 50 குட்டியில வச்சுட்டு நான் ஏன் மனப்படாது அப்படின்னு. இத்தனைக்கும் அவர் எப்படிமா பண்ணாரு? வெளியில உட்கார்ந்து தபஸ் பண்ணா எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணுவா, எனக்கு தான் டிஸ்டர்பன்ஸ். தண்ணிக்குள்ள போய் பண்ணுவார் சுவாமி. தண்ணிக்குள்ள போய் பார்த்துதான் அந்த மீனை பார்த்து அவர் மயங்கி போயிட்டார் சுவாமி. மாமி அம்மா சுவாமி சொல்ல விடுங்க ப்ளீஸ். ஓகே சாமி, அடியே சார். வெளியில இருந்தா நமக்கு வெளி மனுஷெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவா, நமக்கு வேண்டாமே. அதனால எந்த தொந்தரவு வேண்டாம், நாம பாட்டு இருக்கணும் அப்படின்னு தான் தண்ணிக்குள்ள போயிட்டேன். தண்ணிக்குள்ள போச்சுன்னா யாரும் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது இல்லையா? உள்ளுக்குள்ள போய் தபஸ் பண்ணார், பண்ணிட்டே இருக்க. கண்ணை திறந்து பார்த்திருக்கப்படாது, கண்ணை திறந்து பார்த்தார். மீன் குட்டிகள் 50 மீன் குட்டிகள். மீன் குட்டிக்கு என்னன்னா அது கண்ணாலே ரட்சிக்கும். மீனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சுபாவம் என்னன்னா, நம்மெல்லாம் அவளை பார்த்து இது பண்ணா அது பண்ணா நம்ம குழந்தைகளை நம்ம ரட்சிக்கிற மாதிரி அர்த்தம். மீன் குட்டிகள் கண்ணால அந்த குட்டியை பார்த்தா ரட்சிக்கப்படுறது. மீனுக்கு அந்த சுபாவம், அந்த பலனை கொடுத்திருக்காரு பகவான். அதெல்லாம் ரட்சிக்கப்படுது. ஆனந்தமா துள்ளி துள்ளி விளையாடு, ஒவ்வொன்றும் ஆனந்தமா இருக்கு. அப்பதான் அவனுக்கு தோறுது 50 மீன் குட்டிகளை இப்படி இருக்கேன், நான் ஏன் இங்க வந்து உட்கார்ந்து நான் தபஸ் பண்ணிட்டு இருக்கணும், நானும் போய் மேல போய் அனுபவிக்கிறேன். நேரம் வந்தார் மாந்தாத்தான்னு ஒரு ராஜா. அந்த ராஜாட்ட போய் கேட்டார். அந்த ராஜாவுக்கு 50 பெண்கள், 50 குழந்தைகள், அதாவது மகள்கள். அந்த 50 வழியும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்டார். அந்த பசங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, இது ரிஷி பார்த்தாலே எப்படி இருக்காரு, ஒரு மாதிரியா இருக்காரு இவர் பண்ணார். உடனே இவர் அதிரூபமான சுந்தர ரூபத்தை இவர் எடுத்துட்டார். எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணிட்டு 50 மாளிகைகள், 50 வேலையாட்கள், 50 தலிகை பண்றது, 50 அனுபவங்கள் எல்லாமே பண்ணிட்டார். 50 சரீரத்தை எடுத்துட்டார். புரியுது சுவாமி. இந்த பகவத்கீதால யோக பிரஷ்டான்னு ஒரு வார்த்தை தவறிட்டாரோ, இவரு டிவைட் ஆயிட்டாரோ, கொஞ்சம் மேல போக வேண்டிய ஒரு உத்தாரக அந்த இதுல போறதுக்கு பதிலா இப்படி பாவம் இப்படி இதுல அவருக்கும் கர்மா இருக்கா இல்லையா? பயமா இருக்கு சுவாமி. அப்ப தவங்கெல்லாம் அப்ப ஒரு ஸ்டேஜ் தான் போல இருக்கு. பெருமாள் அனுகிரகம். அதனாலதான் நாம எப்பவுமே பாகவதாரோடு இருந்தோம் வச்சுக்கேன், அந்த தவறு வந்திருக்குமா? அவர் தனித்தில இருந்தாரு. சாது சமாகம் குழாங்களாய் அடியேருடன் கூடி நின்று ஆடுவினே. பாகவத சமாகம் இருந்துட்டுன்னா, பகவத் சம்பந்தத்தை காட்டிலும் பாகவத சம்பந்தம் இருந்துன்னா எந்த தவறு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது.
நீ பகவத் சம்பந்தம் இருந்தா கூட தவறு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. அவருக்கு பகவத் சம்பந்தம் இருந்தது, தவறு பண்ணிட்டார். பாகவத சம்பந்தம் இருந்து வச்சுக்கேன், ஆச்சாரிய சம்பந்தம் இருந்து வச்சுக்கேன், இந்த தவறு வந்திருக்குமா? வந்திருக்கு. மதுரகவியா ஏதாவது தவறு பண்ணியிருக்காரா? வடுகலம் ஏதாவது தவறு பண்ணியிருக்காரா? இல்லை. ஆனா சில சில ஆச்சாரங்களை பார்த்தா நீங்க பகவானை மட்டும் மத்திட்டு வராது, அது சில தவறுகளாக வரும். இவாளுக்கு ஏதாவது தெரியுமானா ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா இவ ஆச்சாரனை பிடிச்சுவா, பாகவதால பிடிச்சுவா, எந்த விதமான சிரமங்களும் வரவே வராது. அதனால்தான் நாம ரிஷிகளை காட்டிலும் மேம்பட்டவர்கள் ஆழ்வார்கள் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இதுதான் காரணம். இந்த காரணத்தினால்தான் ரிஷிகளுடைய காட்டிலும் பர்வதபரமான ஒட்ட வாசி போரும் தெரிவதற்கு காரணமே இதுதான். சொன்ன இப்ப தவம் பண்றதுக்கும் நம்ம ஆசைப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன். நம்ம பாகவதம் கிடையாது, நிச்சயமா கிடையாது. தவம் ஒரே தவம் இல்ல, அது வேற விஷயம். ஒரே தவம் தான் உண்டு. ஞாசம் என்கிற தவம் வேதாந்த தேசிக தெரிவிக்கிறார். ஞாசம் என்கிற சரணாகதி ஒரு தவத்தை தவிர வேற தவமே கிடையாதுங்க. அது ஒரு தவம் தான், வேற தவமே கிடையாது. அடியேன் சுவாமி, தன்யோஸ்மி சுவாமி. நீங்க ரொம்ப 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 சூப்பரா இருந்து சுவாமி கிளாஸ். அடியேன். அடியேன் சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. திருவடி சேவிச்சுக்கிற சுவாமி. அடியேன் சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. ஸ்ரீமதி ராமானுஜா. அடியேன் சுவாமி. திருவடி சேவிச்சுக்கிற சுவாமி. அடியேன். அடியேன் சுவாமி. தேவ தேடி வச்சு சேர்க்குறேன்.